respected chief guest today, convener of Quality Assurance Cell, members of Quality Assurance Cell, and dear students. Good morning to everyone. Good morning, ma'am. Good morning. Good morning, ma'am. Energy irukku. So after a holiday, 25th. So you assembled here. It's a very important program today. என்ன குறைச்சலாக இருக்கோ அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பேச வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே அசம்பிள் ஆகிருக்கீங்க இந்த எல்ஆர் யூசியில் டு அட்டெண்ட் த ப்ரோக்ராம். பட் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி உட்காந்துருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் எ கொஷின். உங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸ். I say this is a bay is meant for commerce department, another one EEE and ECE, then go for electronics. So this actually we want to see that the interpersonality ungalkulla oru teams irukkalam, but aanalum it has to extend that. The circle has to be expanded. That's the most important thing. So today is an art program and you have got a very good resource person, very experienced person. நிறைய தடவை ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லேயும் சாரோடைய ப்ரோக்ராம் இல்லாமல் இருக்காது. I think second year students, you are very gifted enough to attend this program and you have got a very good resource person today. On behalf of Women's Polytechnic, I welcome our resource person, Mr. Muralidharan sir. In addition to convey my gratitude to our sir, because busy அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் இஸ் எ மாஸ்டர் ட்ரெயினர் ஃபார் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அ கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி. ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்லாட் பண்ணி நம்மளுக்கு வந்து உங்களுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிறேன் அப்படி ட்ரைனிங் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா யுவர் ரொம்ப வந்து கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ். அட்டென்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நினைக்காதீங்கம்மா, இட் இஸ் நத்திங் பட் ஜாலி அப்படின்னு நினைக்காதீங்க. I hope that by attending this program, you should understand that the essence of the program. அதை நீங்கள் try to follow it. That is the most important thing. Whatever you are going to hear, you try to imply it. It is a real life. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா added value, skills you are now at Quality Assurance Cell is organizing it, for which a good resource person, eminent personality has been invited to deliver a talk on different topics. பட் அதை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுறது நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் அதை நீங்கள் ஒழுங்காக அதை இன்ஹெல்ப் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா you will be scaled up in your career well. அதுதான் என்னுடைய விஷஸ். So I hope that the student attend the program, make use of this program. பார்த்தீங்கன்னா for your better future-க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறது பாருங்கள் நீங்கள். ஓகேங்களா? So thank you very much for that opportunity given to me. Most respected and most revered Principal of the Women's Polytechnic College, Madam Rani, Course Coordinator, Madam Jaymani, the lecturers of this college, and my dear friends. இது வரைக்கும் இங்கிலீஷில் பேசினா போதும்னு நினைக்கிறேன். இல்லை தொடர்ந்த மாதிரி பேசினா தாங்கலை சாருண்டுவீங்க. ரைட், உங்கள் மூஞ்சியை பார்த்தாக்க எனக்கு ஏற்கனவே நான் ஃபஸ்ட் இயர் கிளாஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்குன்னு தோணுதா? என்ன எடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குதா? டைம் மேனேஜ்மெண்ட்டா? சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டும் ஹியூமன் ரிலேஷன்ஸும் எடுத்தாச்சு உங்களுக்கு. டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்கிற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் டாக்டர் கார்த்திகேயன் வந்து கோஆர்டினேட் பண்ணார். எஸ் ஆர் நோ? பியூட்டிஃபுல். இன்னைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஆஃப்டர்நூன் டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாமா? ஓகே, குட், ரைட். I am very thankful to your principal
ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஃபேக்ட் இயர் மிஸ் ஆனாலும் நான் இதில் வந்து கிளாஸ் எடுக்கிறது மிஸ் ஆகாது விமன்ஸ் பாலிடெக்னிக்கில். ஸோ எவ்ரி இயர் நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது உங்களை தொடர்ந்தா மாதிரி கூப்பிட்டாக்க ஒரு இடத்துல சந்தோஷப்படலாம், நல்லா எடுக்கிறோம் போல இருக்குது அதனால கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு இடத்துலேயும் கொஞ்சம் ஒரு டவுட் இருக்கும். அது நம்ம ஊரில் ஒருத்தரை கம்மன் விழான்னு நடக்குது பார்த்துருக்கிறீங்களா? மே மாதம் நடக்கும். அதில் ஒருத்தர் ரெகுலராக கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு தடவை என்ன பண்ணார், மைக்கிலேயே வந்து கேட்டுட்டு இருந்தார், நான் அவ்வளோ நல்லாவே எடுக்கிறேங்க, என்னை ரெகுலராக கூப்பிட்றீங்களே அப்படின்னு. இல்லை சார், ஒரு தடவையாவது நல்லா பேச மாட்டீங்களான்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ இது முன்னாடியா பின்னாடியா அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம், நமக்கு வேண்டாம். ரைட். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நவ் தட் மேடம் பிரின்சிபல் இஸ் ஹியர், ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன். ஸோ அதனால் இந்த கெஸ்ட்டுங்கிறதே வேண்டாங்க. ஐ ஆம் அ பார்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன். இன்ஃபேக்ட் ஐ ஆம் ஃபீலிங் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன். இட்ஸ் குட் தட் வி ஆர் மீட்டிங் ரெகுலர்லி. இதில் ஒரே ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 4-5 நாளில் என்ன ஆக போகுது, 2019 இஸ் கோயிங் டு டேக் குட் பை. 2020 ஆரம்பிக்க போகுது. 2020 ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னோம்னே ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ஒரு வாரத்துக்கு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் உங்கள் வாட்ஸ்அப்பை திறந்தீங்கன்னா வெறும் குப்பையாக வந்து விழும். என்னது? வாழ்த்துக்கள் இல்லையா? நீங்கள் அதை அங்கே அனுப்புவீங்க, சாயங்காலம் உங்களுக்கு அதே திரும்பி வரும். உலகம் உருண்டைங்கிறது அதில் தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, 2019லையும் நம்ம இதே மாதிரி தானே எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு இருந்தோம். 2019 ஹாப்பியாக இருந்ததா? இல்லை. 2020லையும் சொல்ல போகிறோம். நான் 2020 கடைசியில் வந்து உங்ககிட்ட கேட்டேன்னா நோ சார் அதான் சொல்ல போகிறீங்க. அப்போ ஒரு வருஷமும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆண்டு புதிய ஆண்டு நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். எஸ் ஆர் நோ? இட் கேன் பி ஒன்லி எஸ். அப்போ ஒரு வருஷமும் நம்ம வந்து இந்த புது ஆண்டு வந்து நமக்கு பிரமாதமாக இருக்க போகுதுன்னு ஆசைப்படுறோம். எப்போ? ஜனவரியில். ஆனால் டிசம்பரில் யோசித்து பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப சோகமாக பதில் சொல்கிறீங்க, நோ சார் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த சோகம் என்னை தாக்கும் என்று எண்ணும் போது அழுகை வந்தது. ஏன் அந்த சோகமாக பதில் சொல்கிறோம்? ஏன் இல்லைன்னு சொல்கிறோம்? யோசித்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் எதுவும் மாறுறதில்லை. சேஞ்ச் ஆஃப் கேலண்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புது வருஷம் கிடையாது. போன வருஷம் ரோஜா பூ போட்டிருந்தது சார், இந்த வருஷம் தாமரை போட்டிருக்குது, அதனால அது புது கேலண்டர்னு சொல்லுவீங்களா? கேலண்டர் வேணா புதுசாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு நாளும் புதியதாய் பிறந்திருக்கிறீர்களா? போன வருஷம் பண்ணினதையே இந்த வருஷமும் பண்ணிட்டு இந்த வருஷம் எனக்கு புது வருஷமா இருக்கும்னா எப்படி இருக்கும்? ஸ்டீஃபன் கோவின்றவர் சொல்லுவார், அவரு ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி செஞ்சு டிஃப்ரெண்ட் ரிசல்ட்டை எதிர்பார்த்தேன்னாக்க உனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு, என்னையும் சேர்த்து. அப்ப வருஷங்கள் மாறாது, நம்பரை மாத்திக்கலாம், 20, 21, 22 மாத்திட்டு இருக்கலாம். ஆனா இந்த வருஷம் புதியதாக இருக்க வேண்டும் என்றால் நான் மாற வேண்டும். நான் அதற்கு தயாராக இருக்கிறேனா? இல்லையே. நான் அதே தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன பண்ண போறேன்? நான் போன வருஷம் பண்ணின விஷயங்கள் எதெல்லாம் எனக்கு தேவையில்லையோ அதெல்லாம் விட்டு ஒழிக்க போகின்றேன். அப்ப நான் எனக்கு முக்கியமா தேவையில்லாத காரியங்கள் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, உங்களுடைய கையில ஒரு பாம் ஒன்று வச்சிருக்கிறீங்களே, ஆண்ட்ராய்டு போனு, அதை நீங்க தூக்கி போட்டீங்கனாலே சந்தோஷமாயிடும். ஆனா அதுக்கு யாருமே ரெடியா இல்லை. ஏன்னா நான் இந்த ரோட்ல ஆக்சுவலா ஒரு 9 o'clock போல போயிட்டு இருப்பேன். எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் உங்க இதில் கூட யாரையா பார்த்துருக்கலாம், எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மொமெண்ட் யூ கெட் டவுன் ஃப்ரம் த பஸ் காதில் வச்சிருக்கீங்க, இல்லாட்டாக்கா அதை கையில் வச்சுக்கிட்டு இப்படி தடவிட்டே வரீங்க. நீங்க என் எதிர்க்க வந்து என் மேலே மோதிக்கிட்டா கூட உங்களுக்கு தெரியாது, என்னை தாண்டி கூட போயிடுவீங்க நீங்க. அப்ப ஒரு நாளும் அவ்வளோ குப்பை உள்ள வருது, அந்த குப்பையை பூரா படிக்கிறீங்க, படிச்சுட்டு ஒண்ணுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. அதுதான் இதுக்கே தெரியுமே உங்களுக்கு. அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை இன்று நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஒரு நாள்ல நான் ஏதாவது தெரிஞ்சிட்டு இருக்கிறேனா?
இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளும் யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை 2020 நான் கடைசியில் வந்து கேட்டாங்கன்னாக்கா இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போச்சு, நல்லா இருந்ததா அப்படின்னா சூப்பராக இருந்தது சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அந்த மாற்றத்தை ஏற்படுத்த போவது யார்? இன்னும் கொஞ்சம் சத்தமா நாங்கள் தான். அப்போ அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது தான் இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராமுடைய முக்கியத்துவம். On the same note, I'd like to add some few words again. A very big thank you for both our beloved principal and our chief guest. எல்லாரும் வெல்கம் சொல்லி ஆரம்பிப்பாங்க, நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எதுக்குன்னு சொல்கிறேன், எல்லாரும் தேங்க்யூ ப்ரோக்ராம் முடிகிறதுக்காக இல்லை, ஆரம்பிக்கிறதுக்காக. எதுக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து கற்றுக்கணும், ஏதாவது குவாலிட்டி அஷூரன்ஸ் எல்லாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம், ஏதாவது கற்றுக்க மாட்டீங்களான்னுட்டு. பட் ஐவ் சீன், நீங்கள் சின்ன குழந்தைங்க பார்த்துருப்பீங்க, எது சொல்லிக் கொடுத்தாலும் கற்றுக்கோங்க, கெட்ட வார்த்தை சொல்லிக் கொடுத்தாலும் கற்றுக்கோங்க, நல்லது சொல்லிக் கொடுத்தாலும், ஒரு சின்ன நடக்கிறது இவ்வளோ சந்தோஷம் புதுசு கற்றுக்கிறதுக்கு. அந்த குழந்தை பருவத்தோடு முடிஞ்சிடும். அது டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் நேரத்தை போய் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாது. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, செல்ஃப் மேனேஜ்மெண்ட். நான் எப்படி டயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறது, அந்த வந்து டயத்தை எப்படி நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, அதுதான் முக்கியம் இல்லைங்களா? ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வெறும் பங்க்சுவாலிட்டி மட்டும் கிடையாது, நேரத்துக்கு வரது மட்டும் கிடையாது. நேரத்துக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, அதான் முக்கியம். சார் நான் வந்து காலேஜுக்கு கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவேன் சார், வந்துடுவேன் சார், அதான் சொன்னேன், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்போ வேறு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வரதும் ஒன்று தான், வீட்டில் இருக்கிறதும் ஒன்று தான். ஒரு சின்ன அனெக்டோட்டோட ஆரம்பிப்போம். அது வந்து ஒரு காடு, அந்த காட்டில் வந்து நிறைய விலங்குகள் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விலங்குகளும் ரொம்ப சீரியஸாக இருந்தது. நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி நீங்கள் இருந்தீங்களா அது மாதிரி. இது வந்து அந்த கிங் ஆஃப் தி ஜங்கிள், என்னது, லைனுக்கு பிடிக்கவே இல்லை. என்னங்க இது இவ்வளோ சீரியஸாக இருக்கிறீங்க எல்லாரும், ஏன் காத்தால் வந்து இவ்வளோ சோகமாக இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது தானே. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது காட்டில் என்ன இருக்குது அப்படின்னாங்க. சரி, அப்போ இன்னிலேருந்து ஒரு இது வச்சுக்குவோம். டெய்லி வந்து இந்த காட்டில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் அசம்பிளி மாதிரி இருக்கும், எல்லோரும் வந்து ஒன்று சேரணும். உங்களெல்லாம் மகிழ்விக்கிறதுக்கு உங்கள் வீட்டிலேயே ஒருத்தர் வருவார். என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் ஒரு நல்ல ஜோக் ஒன்று சொல்லுவார். நல்ல ஜோக்கு சொல்லுவார். அந்த ஜோக் எப்படி இருக்கணும், சிரிக்கிற மாதிரி இருக்கணும். நான் என்ன ஜோக் சொன்னேன்னு சொன்னாக்கா அப்புறம் திருப்பி சொல்லக்கூடாது, ஜோக்கை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. த பெஸ்ட் வே ஆஃப் கில்லிங் எ ஜோக் இஸ் டு எக்ஸ்பிளைன் அப்படிம்பாங்க. ஜோக்கு சொன்ன உடனே புரிஞ்சிடணும். ஆனால் வந்து அதுக்காக நீங்கள் மொக்க ஜோக்கு சொன்னீங்கன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாராவது ஒரு அனிமல் சிரிக்கலைன்னா கூட என்ன பனிஷ்மெண்ட்டு, ஜோக் சொன்னவங்க தலையை மட்டும் எடுத்துருவோம், பாக்கி ஒன்றும் பண்ண மாட்டோம், தலையை மட்டும் எடுத்துருவோம். சரி, யார் வரீங்க அப்படின்னாங்க. யார் வருவாங்க, யாரும் வரமாட்டேன்றாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்தாங்க. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்த போது முதல்ல வந்து என்னென்னா, யானைக்கு சான்ஸ் கிடச்சிது. யானை என்ன பண்ணிட்டு, ஓஹோ ஜோக்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் எந்த லைப்ரரி, பெரிய லைப்ரரி, ரோமன் ரோலன் லைப்ரரி போய் அங்கே இருக்கிற ஜோக்ஸ் புக்கெல்லாம் எடுத்து படிச்சுட்டு மறுநாளைக்கு வந்து அந்த அசம்பிளி ஹாலுக்கு வந்து அந்த ஜோக் சொல்லிச்சு. ஜோக் சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜோக் பிரமாதமாக இருந்தது. எல்லா மிருகமும் சிரிச்சுது, ஆமையை தவிர பாக்கி எல்லாரும் சிரித்தாங்க. அப்போ என்னாச்சு, யானைக்கு தலை மட்டும் போச்சு. மறுநாளைக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. நரிக்கு சான்ஸ் கிடச்சிது. நரி பார்த்தது, ஓஹோ ரோமன் ரோலனில் இனிமேல் ஒன்றும் நல்ல புக்கெல்லாம் இல்லை, அதனால் விழுப்புரம் போகலாம் அப்படின்னு சொல்லி விழுப்புரத்தில் போய் அங்கே இருக்கிற லைப்ரரியில் போய் எடுத்து ஒரு ஜோக்கு சொல்லிச்சு. 2ஆம் நாள் சொல்ல வந்த உடனே சொல்லித்து எல்லா அனிமலும் சிரிச்சுது, யாரை தவிர, ஆமையை தவிர. 3ஆம் நாள் புலிக்கு சான்ஸ் கிடச்சிது. புலி பார்த்தது இதெல்லாம் ரொம்ப பழைய ஜோக்ஸ், நம்ம ஜோக்ஸ்காமுக்கு போயிடுவோம், www ஜோக்ஸ்காமுக்கு போய் அதுலேருந்து ஒரு சூப்பர் ஜோக்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக் எடுத்தது. 3ஆம் நாள் வந்து அது புலி வந்து அசம்பிளியில் இது மாதிரி வந்து மைக்கு கிட்ட வந்து நிற்கிது. எல்லாரோடைய பார்வையும் யார் பேரில் இருக்குது,
ஆமை பேரில் இருக்குது, இன்றைக்காவது சிரிக்குமா அப்படின்னுட்டுன்னு. புலி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சது, ஆமை சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் புரியல, அது என்னையா இதுன்னு ஜோக்ஸே சொல்லலை, அதுக்குள்ளே இது சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அதுக்கிட்ட போயிட்டு, என்னையா உனக்கு என்னாச்சு, நேற்று வந்து முந்தானத்து யானை சொன்ன ஜோக்கு சூப்பராக இருந்தது, அதுக்கு நீ சிரிக்கலை, நேற்று நரி சொன்ன ஜோக்கும் நல்லா தான் இருந்தது, அதுக்கும் சிரிக்கலை, இன்றைக்கி ஜோக் சொல்லவே ஆரம்பிக்கலை, ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லியிருக்குது, அதுக்குள்ளே சிரிக்கிறியே என்ன அப்படின்ட்டுன்னு. அந்த டாட்டாய் சொல்லிச்சு, ஆமாம் சொல்லிட்டு, நான் இதுக்கு சிரிக்கலை, முந்தா நேற்று யானை சொன்ன ஜோக்கும் நேற்று நரி சொன்ன ஜோக்கும் இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், சிரிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னுது. கதை முடிஞ்சிடுச்சு. இந்த கதையிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? புரியுற மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்க. யாருக்கு புரியல? ஆமைக்கு தான் புரியல. அப்போ என்ன தெரியுது? அந்த ஆமை லேட்டா ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ப்ராப்ளம் ஆச்சு? 2 அனிமலுடைய தலை போச்சு இல்லையா? அதனால நமக்கு இந்த கதையினால் கிடைக்கக்கூடிய நீதி என்ன? எல்லாருக்கும் சார்ஜ் கொடுப்பேன். அட்டென்டிவாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். நீமா ரொம்பலாம் யோசிச்சு சொல்கிற மாதிரிலாம் பதில் கிடையாது இது. காது கொடுத்து கேட்கணும். காதை கொடுத்துட்டு அப்புறம் காதுக்கு என்ன பண்ணுவீங்க? ரைட், வேற? ஹலோ, கிளாஸில் பண்ணுற மாதிரியே பண்ணுற பற்றியா? கேள்வி கேட்கும்போது டக்குன்னு திரும்பிடுற பற்றியா? ரைட், எது வேணாலும் சொல்லு, தப்பு ரைட்டே கிடையாது இதில். சொன்னபடி கேளு அப்படின்றியா? நீ சொல்லுமா. கம்பேர் தான் பண்ணுவியா? பதில் சொல்ல மாட்டியா? ரைட். ஸோ என்ன வேணாலும் பதிலாக இருக்கலாம். என்ன பதில் நமக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிலே இஸ் டேஞ்சரஸ். எழுதிடலாமா நோட்புக்கில்? டிலே இஸ் டேஞ்சரஸ். அப்போ எந்த ஒரு காரியத்தையும் அந்த செய்ய வேண்டிய டயத்தில் செய்யலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னவாகுது? டேஞ்சரஸ் ஆகுது. ஜெயமணி மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த அசைன்மெண்ட்டை கொண்டு வந்து வெய்யி அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வி என்ன? எப்போக்குள்ளே கொடுக்கணும்? நான் 7ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும். அப்போ 7ஆம் தேதி சாயங்காலம் கொடுத்தா போதுமா, கார்த்தால கொடுக்கணுமா? அப்போ மேக்சிமம் டைம் நமக்கு கெயின் பண்ணணும். அப்போ 7ஆம் தேதி அசைன்மெண்ட்டை 7ஆம் தேதி கொடுக்கலன்னா டிலே இஸ் டேஞ்சரஸ். இப்போ இங்கெல்லாம் வந்து 8ஆம் தேதி எடுத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நான் படித்த காலேஜில் என்னென்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் தேதி எடுத்துக்கலன்னாக்கா அந்த அசைன்மெண்ட் மார்க் உங்களுக்கு காலி. இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் 5 மார்க் போச்சு. இங்கெல்லாம் அவங்க ஐ திங்க் தே மே பி கன்சிடரேட்டிவ் டு யூ. சரி, 8ஆம் தேதி கொடு, 8ஆம் தேதி கொடுக்கலன்னா 10ஆம் தேதி கொடு, 10ஆம் தேதி கொடுக்கலனாக்கா எப்போது கொடு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இஃப் இட் இஸ் நாட் டன் ஆன் 7th இட் இஸ் நாட் தேர். ஸோ அப்போ அந்த டிலே இஸ் டேஞ்சரஸ். அப்போ அந்த டிலே இஸ் டேஞ்சரஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு தடவையும் நம்ம எக்ஸாம் எழுதும்போது தெரியும். ஒரு தடவையும் எக்ஸாம் எழுதும்போது தெரியும். என்ன தெரியும்? அப்போயே படிச்சிருக்கலாம் போல இருக்குல்ல. இதே தானே 10th போதும் சொன்னோம், இதே தானே 12th போதும் சொன்னோம். இப்போ அதுக்கு டிகிரி அடுத்து படிக்கும் போதும் புரிஞ்சு சொல்ல போகிறோம். ஸோ அப்போ அந்த டிலே இஸ் டேஞ்சரஸ். The longest and the shortest, the swiftest and the slowest, all of us neglect it and all of us regret it. It can make small things big and it can make big things small. எழுதியிருக்கிறது தான் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், மொழியை சொல்கிறது ரொம்ப சின்ன மாதிரி. The longest and the shortest, ஒரு டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க, அதை கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா த லாங்கஸ்ட்டு எவ்வளோ வழியாக நடத்துகிறாரு அந்த ஆள். நேற்று வந்தார்,
இன்னமும் நடத்திட்டு இருக்காரு. 8 தடவை மணி பார்ப்பீங்க, அதில் ஒருத்த காது வச்சு பார்ப்பான், ஓடுதா 5 நிமிஷம் தானே ஆகுது, 5 நிமிஷம் தானே ஆகுது அப்படின்ட்டு கேட்பீங்க. எப்போ அது உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது. அதே இதில் ஒரு டிவி ப்ரோக்ராம்லையோ இல்லை வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை ஃபேஸ்புக்கு பார்க்கும்போதோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு 2 மினிட்ஸில் வரேம்மா அப்படின்ட்டு இருப்பீங்க. 1/2 hour 1 hour 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிட்டு இருக்கோம். எங்கே விட்டு நவர மாட்டீங்க? அந்த இடத்த விட்டு நவர மாட்டீங்க. ஸோ அது லாங்கஸ்டா ஷார்ட்டஸ்டாங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது? அது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது. ஆனால் ஒன்றே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எது தேவையான விஷயமோ அது நமக்கு பிடிக்காது. எது நமக்கு தேவையான விஷயமோ அது நமக்கு பிடிக்காது. எது தேவையில்லையோ அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லையா? இப்போ இந்த நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்குற மெசேஜையோ இல்லை நீங்கள் டிவியில் பார்க்குற இதுவோ எக்ஸாமில் வராது. ஆனால் கிளாஸில் நடத்தும் போது தேவையாக இருக்கிறது எக்ஸாமுக்கு வரும். தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும். லாங்கஸ்ட் ஷார்ட்டஸ்ட், ஸ்விஃப்டஸ்ட் ஸ்லோவஸ்ட். ஸ்விஃப்டஸ்ட்னா என்ன? வேகமாக போகிறது. ஸ்லோவஸ்ட்னா என்ன? மெதுவாக போகிறது. இதுவும் அதே தான். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா வேகமாக போகும். இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்லோவாக போகும். உங்களுக்கு இந்த கிளாஸ்லேயே சில கிளாஸ் ரொம்ப பிடிக்கும், சில ஆசிரியர்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க உள்ளே வரும்போதே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஸ்லோவஸ்டா ஸ்விஃப்டஸ்டா? ஆல் ஆஃப் அஸ் நெக்லெக்ட் இட். டைமை நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணுறோம், ஆனால் அதுக்காக நம்ம வருத்தப்படுறோம். இட் கேன் மேக் ஸ்மால் திங்ஸ் பிக் அண்ட் இட் கேன் மேக் பிக் திங்ஸ் ஸ்மால். இப்போ நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ணணும், ட்ரெயினுக்கு போகிறீங்க. அந்த கரெக்டான டயத்துலையோ இல்லை ஒரு 5 நிமிஷம் முந்தியோ நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னவாகும்? இடம் இருக்கும், உட்காந்துடலாம். அதே இதில் கடைசி நேரத்தில் போய் எங்கே அடித்து போதிட்டு ஓடும்போது ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மிஸ் பண்ணிடுறீங்க. இந்தியாவின் தங்க மங்கைன்னு யாரை சொல்கிறாங்க? இந்தியாவின் தங்க மங்கை பிடி உஷா. யார் சொன்னது? வாழ்த்துக்கள். குட். சியோல் ஒலிம்பிக்கில் போட்டி போடுறாங்க. போட்டி வந்து 3rd இதுக்கு ஸ்பாட்டுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு ஜமைக்கன் கேர்ளுக்கும் போட்டி. யார் முன்னாடி வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு 2 பேருமே சொல்கிறாங்க நாங்கள் தான் முன்னாடி வந்துட்டோம், 3rd வந்துட்டோம் அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஃபோட்டோ ஃபினிஷ் அந்த சமயத்தில் அந்த ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்படியே எடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்போ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வரும்போது அந்த ஜமைக்கன் கேர்ள் இப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க, பிடி உஷா நேராக வந்துட்டாங்க. இவங்க அந்த இதை தள்ளி வந்ததுனால ஜமைக்கன் கேர்ளுக்கு 3rd ப்ரைஸ் கிடச்சிது, 3rd இது கிடச்சிது, பிரான்ஸ் மெடல் கிடச்சிது. பிடி உஷாக்கு 4th கிடச்சிது. அப்போ இட் கேன் மேக் பிக் திங்ஸ் ஸ்மால், ஸ்மால் திங்ஸ் பிக். ஓடும்போது எஸ்பெஷலி அந்த இதில் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆக்சுவலாக முன்னாடி வரணும் அப்படிங்கிறது வந்து பேசிக். பிடி உஷாக்கும் தெரியும், ஆனால் அந்த சமயத்தில் செய்யாதனால என்ன ஆகிடுது, ஒலிம்பிக்கில் ஷீ லாஸ்ட் ஏ பிரான்ஸ் மெடல். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. நீங்கள் நேஷ்னல் லெவல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அத்லெட்ஸ் மீட்ஸ் அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வரவங்களுக்கும் செகண்ட் வரவங்களுக்கும் ஒரு அரை மணி நேரம்லாம் வித்தியாசம் இருக்காது. .000 அப்படிம்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேங்க்கு, அந்த ஃபஸ்ட் ரேங்க்குக்கும் செகண்ட் ரேங்க்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 மார்க்கு அரை மார்க்கு அது வித்தியாசம் வரும். அந்த அரை மார்க்கு ஜாஸ்தியாக வாங்கி என்ன பண்ணுவாங்க, அவங்க மெடிசனுக்கு போயிருப்பாங்க, அவங்களால இன்னொருத்தரால் மெடிசன் போக முடியாது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் கேன் மேக் ஸ்மால் திங்ஸ் பிக், பிக் திங்ஸ் ஸ்மால். டைம்ங்கிறது பேசிக்காகவே என்னது? இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் இஸ் அன்
ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஒரு வாய்ப்பு. டைமுங்கிறது என்ன? ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீ எப்படி யூஸ் பண்ணிக்க போகிற? இப்போ there might be some of your friends who could not make this class, இல்லையா? இப்போ அவங்களுக்கு தனியாக போய் எடுக்க முடியுமா? இல்லை அவங்க அந்த இது ஒரு கிளாஸுக்கு வரலன்னாக்கா அந்த நோட் புக் கூட நான் திருத்தி எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாதிரி எழுதி முடியுமா? முடியாது, இல்லையா? ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு வாய்ப்பை கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நிறைய காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ரேர். அதுவும் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது வெரி வெரி ரேர். ஏங்க நமக்கு எதுக்குங்க, அவங்க இப்போ ஏதோ ஏதோ படிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத விட்டுறது கிடையாது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரில் நமக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வரதுனால நம்ம செய்கிறோம். இதே கோர்ஸை நாங்கள் வேறு ப்ரைவேட் காலேஜஸுக்கு எடுக்கும்போது எங்களுடைய ஃபீஸே வேறு. ஆனால் இதே கவர்மெண்ட் காலேஜஸில் வரும்போது அப்படின்னு சொல்லும்போது பிகாஸ் வி ஓ டு யூ, இதை செய்ய வேண்டிய கடன் எங்களுக்கு இருக்கிறது. நான் படித்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில், நான் படித்தது ஒரு கவர்மெண்ட் காலேஜில், நான் ஒர்க் பண்ணது கவர்மெண்ட்டில். ஸோ அதனால் யாருக்கு செய்யணும்? கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த ஒரு நன்றி கடன் எங்களுக்கு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போது ஒரு காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கிளாஸில் 30 பேர் இருக்கிறீங்க, 35 பேர் இருக்கிறீங்க, 40 பேர் இருக்கிறீங்க. அதில் ஒரு ஆள் ஃபஸ்ட் வராங்க. ஏன்? சாரி, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஹார்ட் ஒர்க்கே எல்லாருமே பண்ணுறோம். அப்போ அது பிறகு நம்ம பார்க்கலாம் ஹார்டுங்கிறது என்ன, ஸ்மார்ட்டுங்கிறது என்ன. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஹார்ட் ஒர்க் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக நெய்வேலிக்கு போயிட்டு இருந்தேன், காரில் போயிட்டுருக்கேன். ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பள்ளம் தோன்றான், இன்னொருத்தன் அதை மூடுறான். பள்ளம் தோன்றான் மூடுறான், பள்ளம் தோன்றான் மூடுறான். நான் வழியப்புறம் பார்த்துட்டு இருக்கேன், என்னடா இது இந்த மாதிரி வேலை கூட செய்கிறாங்களே, என்னையா இது செய்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சார் நான் என் வேலையை செய்கிறேன், அவன் வேலையை செய்கிறான் அப்படின்னு. உன் வேலை என்ன, அவன் வேலை என்ன அப்படின்னு. என் வேலை பள்ளம் தோன்றது சார், அவன் வேலை என்ன, அவன் மூடுறது. இது எதுக்கே தோன்றீங்க என்ன? இல்லை சார், ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மொத்தம் 3 பேர். நான் பள்ளம் தோண்டுவேன், ராமசாமி மரக்கன்று நடுவான், இவன் என்ன பண்ணுவான், மூடுவான். இன்றைக்கி ராமசாமி லீவு, அதுக்காக நான் என் வேலையை செய்யாது இருக்கலாமா? அவன் அவன் வேலையை செய்யாது இருக்கலாமா? என்ன செஞ்சான்? என் வேலை என்ன, அவன் வேலை என்ன, ராமசாமி வேலை என்ன? ஆள் இல்லை. இப்போ இந்த மாதிரி வேலை ஹார்ட் ஒர்க்கு. புரோஜனம் இருக்கா? புரோஜனம் இருக்கா? இல்லையே. அப்போ நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறது உனக்காவது தெரியணும், பாக்கி இருக்கிறவனுக்கு தெரியலன்னா பரவாயில்ல. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பை எவ்வாறு நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள், அந்த வாய்ப்பை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள், அதை நீங்கள் உங்களால் திறமையாக செய்ய முடியுதா அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்க்கணும். ஆனால் நம்ம நிறைய சமயத்தில் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு இதை செய்யலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கேட்டிங்கன்னாக்க ஏங்க செய்யலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, டைம் இல்லை சார். டைம் நிஜமா அது டைம் இல்லைங்கிறது கரெக்டா? அப்போ என்ன உண்மையான பதில்? மனதில்லை, செய்வதற்கான மனசு இல்லை. செய்யணுங்கிறது எனக்கும் தெரியும், அந்த அசைன்மெண்ட்டை முடிக்கணுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணல, அதற்கான ஈடுபாடு என்னிடம் இல்லை. அந்த காலத்துலலாம் உங்களுக்கு டைம் தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, இல்லை சூரியன் இல்லை, நீங்கள் ஃபோனில் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா 174 அப்படிங்கிற நம்பரை டயல் பண்ணிங்கன்னா 174 மேனுவல் எக்ஸ்சேஞ்சு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, டைம் சொல்லுவாங்க, டைம் என்ன டைம் என்னங்கிறது கேட்டிங்கன்னா, டைம் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 9:40 9:20 அப்படிங்கிறது சொல்லுவாங்க.
ஒரு ஆள் ரெகுலராக வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான், அந்த எக்ஸ்சேஞ்சில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு பயங்கர கடுப்பாயிடுது. ஏன் உனக்கு வேறு வேலை இல்லையா, ஒரு தடவையும் நீ வந்து என்ன பண்ணுற, டைம் ப்ளீஸ்னு கேட்குற, அப்படி போய் என்ன கைட்டுற வேலை தான் நீ செஞ்சுட்ருக்கிற அப்படின்னு. மேடம் கோச்சிக்காதீங்க, நான் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் இன்சார்ஜாக இருக்கிறேன், நான் டைம் கீப்பராக இருக்கிறேன். உங்ககிட்ட டைம் கேட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த ஃபேக்ட்ரியில் சங்கு ஊதுவாங்க இல்லைங்களா, அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, நாசமாக போச்சு, ஒரு தடவையும் நீ சங்கு ஊதுறதை வச்சு தான் நான் என் டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பிளைண்ட் லீட்ஸ் பிளைண்டு. அவருக்கே பார்வை இல்லை, அவர் இன்னொருத்தர் அழிச்சிட்டு போனார்னா 2 பேரும் எங்கே போய் சேருவாங்க இல்லையா? அதனால தான் வந்து என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் நிறைய இடத்துல பாருங்கள், நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 மணி அளவில், 8 மணி அளவில், 9:30 மணி அளவில் அப்படின்னு போடுவாங்க. அளவில்னா என்ன அர்த்தம்? 9:30 மணிக்கு முன்னாடி ஆரம்பிக்க மாட்டோம், 9:30 மணிக்கும் ஆரம்பிக்க மாட்டோம், 9:30 மணிக்கு பிறகு எப்போ வேணாலும் ஆரம்பிப்போங்கிற அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு, சார் எனக்கு 10 ரூபா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்க? 10 ரூபா தானே கொடுப்பாங்க. 5 ரூபா வச்சுங்கன்னு சொல்லுவாங்களா? ஆனால் நீங்கள் வந்து ஒரு இடத்துல போயிட்டு, சார் ஒரு 2 மினிட்ஸில் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் வரீங்க, அவங்க பார்த்துட்டு, ஏங்க 2 மினிட்ஸ் சொன்னீங்க 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, வேறு வேலை இல்லை, மணியை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். அப்போ 2 மினிட்ஸ்னாக்க 2 மினிட்ஸ் கிடையாது, 10 ரூபான்னா 10 ரூபா தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் அந்த இன்ஃபினிட் தாட்ஸ் இவரை பற்றி, மகாத்ரேயை பற்றி. அவர் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறார். அவர் ஆரம்பத்திலிருந்து அவர் நிறைய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணக்கூடியவர், பல்வேறு வகையான பல ஊர்களுக்கு போகிறவர். அவர் சொல்கிறார், என்னுடைய ஒரு ப்ரோக்ராம் கூட லேட்டாக ஆரம்பித்தது கிடையாது, ஒரு ப்ரோக்ராம் கூட லேட்டாக ஆரம்பித்ததே கிடையாது. 10 மணினா 10 மணிக்கு. அப்போ 10 மணிக்கு என் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலை, நான் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, டெல் த வேர்ல்ட் தட் மகாத்ரேயா இஸ் நோ மோர், ஆள் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆனால் தான் நான் வந்து வராத இருப்பேன் ஒழிய, இல்லாட்டா நான் கண்டிப்பாக வந்துடுவேன். அந்த ப்ரோக்ராமுக்கு சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்றீங்க, இல்லை எஜுகேஷன் மினிஸ்டர் கூப்பிட்றீங்க, அவங்க லேட்டாக வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 மணிக்கு கதவை சாத்திடுவார் அவர், ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடும். வாட்ச் கட்ட மாட்டார். 1 மணிக்கு 10லேருந்து 1 அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக 1 மணிக்கு முடிப்பார். அவருடைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறவங்க மணியை வாட்சையை கட்டக்கூடாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவர். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சார் அது வந்து பரவாயில்ல சார், பார்த்துக்கலாம் சார். அது வந்து இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கேவலமாக ஒன்று சொல்லுவோம், அது இந்தியன் பங்க்சுவாலிட்டி சார். சொல்லியிருக்குமா? ஐஎஸ்டின்ற வேர்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஆனால் நிறைய சமயத்தில் அது இந்தியன் ஸ்ட்ரெச்சபிள் டைம், இந்தியன் ஸ்ட்ரெச்சபிள் டைம் அப்படி எழுத்துக்கலாம் சார், பார்த்துக்கலாம் சார். ஸோ எப்போ அந்த ஒரு மனப்பான்மை வந்துடுச்சோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, அது செய்ய முடியாது. ஒரு தடவை ஒரு லேனா தமிழ்வணன் ஒரு இடத்துல லேட்டாக போயிருந்த போது அவர் சொன்னாராம், யூ இண்டியன்ஸ் அப்படின்னாராம். அவர் சொன்னார், என்னை வந்து ஏதாலேயோ அடித்தா மாதிரி இருந்தது. என்ன திட்டிருக்கலாம் அவர், ஆனால் யாரை திட்டினார் அவர்? இண்டியன்ஸ். ஸோ ஒரு ஆள் லேட்டாக வந்ததுனால த என்டையர் நேஷனில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த பேர் வந்தது, யூ இண்டியன்ஸ். அப்போ முடிவு பண்ணங்க, லேட்டாக போகிறதில்லை எங்கேயும். அதை வந்து அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். எஸ்ஸா நோவாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, என்ன போடுறதுன்னு என்ன கேட்காதீங்க. கேட்க மாட்டீங்கள? ரைட். Do I frequently check my inbox in email, WhatsApp, Facebook, etc.? அப்பப்போ என்னுடைய மொபைலை எடுத்து ஏதாவது மெயில் வந்திருக்குதா, இது வந்திருக்குதா, வாட்ஸ்அப்பில் ஏதாவது வந்திருக்கா, ஃபேஸ்புக்கில் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுவேனா? எஸ்ஸா நோவா? எது வரந்தாலும் போட்டுங்க. எஸ்னா எஸ், நோன்னா நோ. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. Do I spend more time than expected on social media? ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு அப்படியே உட்காந்து நான் பாட்டில் மணிக்கணக்காக உட்காந்துருக்கிறேன்னா,
எஸ்ஸா நோவா? Do I often feel that I have spent my constructive time on networking? எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த நேரத்தில் அந்த வேலையாவது பார்த்துருக்கலாம், உருப்படியான வேலையை விட்டுட்டு இதை உட்காந்து பார்த்துட்ருக்குறோன்னு ஃபீல் பண்ணியிருக்கிறேனா? அடுத்தது, do I try to do the most important task during my prime time? அதாவது ப்ரைம் டைமுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, லிசன், ப்ரைம் டைம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ நீங்கள் காலையில் மத்தியானமோ ராத்திரியோ எந்த டைமாக இருக்கலாம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க, அதுதான் உங்கள் ப்ரைம் டைம். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருப்பான். எனக்கிட்ட கொஞ்சம் தூங்கலாமான்னு இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அப்போ தான் வந்து இதை பார்த்தியா அதை பார்த்தியானோ, தூங்கிட்டு வரேன்டா அப்படின்னா முடிச்சிடுவான் அதை அப்படிம்பான். ஸோ அந்த ப்ரைம் டைமில் முக்கியமான வேலையை செய்கிறீங்களா, இல்லை ஏதாவது உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்களா, டிவி பார்த்துக்கிட்டு, இல்லை இதை ஃபோனை பார்த்துக்கிட்டு, இல்லை வேறு ஏதாவது கதை புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? எஸ்ஸா நோவா? ரைட். கேன் ஐ கம்ப்ளீட் மை அசைன்டு போர்ஷன் ஆஃப் ஸ்டடி டெய்லி? இன்றைய பாடத்தை இன்றே படிக்கிறேனா? யாரை பார்த்து கேள்வி கேட்குறீங்க சார்? ரைட். Do I set priorities according to importance, not urgency? ரெண்டு வேர்டு நீங்கள் பார்க்குறீங்க, ஒன்று இம்பார்ட்டண்ட், இன்னொன்று அர்ஜென்சி. என்ன வித்தியாசம்? இம்பார்ட்டண்ட்டுனா முக்கியம், அர்ஜென்சின்னா அவசரம். இதில் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட் விஷயத்தை செய்யும்போது பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கிலீஷை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, உங்களுடைய இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணாதீங்க, அதே 26 லெட்டர் தான் இருக்கும் அதில். அப்போ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரைட்டு, எங்கே படிக்கலாம், என்ன மாதிரி புக் வாங்கலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா டைம் இருக்குது உங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு. அர்ஜென்சிங்கிறது என்ன? செஞ்சே ஆகணும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கோ உடம்பு சரியில்லை, திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சு. உடனே அவர் கூப்பிட்டு, சார் பாண்டிச்சேரியில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது சார், இந்த நெஞ்சு வலிக்கு யார் யார் டாக்டர் இருக்கிறாங்க, அவங்களுடைய லிஸ்ட் எடுத்து அவங்களுடைய ஃபீஸ் எவ்வளவு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவரை அழைச்சிட்டு போக முடியுமா? எடுத்துக்கிட்டு தான் போகலாம், அழைச்சிட்டு போக முடியாது அவரை, இல்லையா? அப்போ அது அர்ஜென்சி. அப்போ இம்பார்ட்டண்ட் விஷயத்தை செய்யும்போது என்ன கிடைக்குது உங்களுக்கு? டைம் கிடைக்குது பிளான் பண்ணுறதுக்கு. அர்ஜென்ட் விஷயத்தை செய்யும்போது என்ன கிடைக்காது? கிடைக்காது. ஏதோ ஒன்று அடிச்சுக்கும் போது இது போடா அப்படின்னு இருக்கும். அது ப்ரையாரிட்டிஸு இம்பார்ட்டன்ஸை வச்சு செய்கிறீங்களா, அர்ஜென்சியை வச்சு செய்கிறீங்களா? டு ஐ மேக் கன்ஸ்ட்ரக்டிவ் யூஸ் ஆஃப் மை கம்யூட் டைம்? இப்போ நீங்கள் வெளியிலேருந்து வரீங்க, மதகடிப்பட்டிலேருந்து வரீங்க, மண்ணடிப்பட்டிலேருந்து வரீங்க, ட்ராவல் பண்ணுற டயத்தை ஏதாவது உருப்படியாக யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை யார்கிட்டையாவது உட்காந்து பேசிக்கிட்டு இல்லை சேட் பண்ணிக்கிட்டு தான் வரீங்களா? ரைட். அடுத்தது, do I often feel that I am doing my assignment project in a hurry, compromising on the quality? ஒரு அசைன்மெண்ட்டோ இல்லை ப்ராஜெக்டோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவசரமாக வந்து ஏதோ ஒரு நோட் புக்கை வாங்கி ரெண்டு வரியை விட்டு எழுதி ஏதோ ஒன்று போடுங்க, அவங்க என்ன படித்தா திருத்த போகிறாங்க, போட்டு வையே அப்படின்னு செய்கிறீங்களா, இல்லை அதை ஒழுங்காக செய்யணும்னு சொல்லி செய்கிறீங்களா? அடுத்தது, do I feel during examination time that I should have better utilized my time earlier? எக்ஸாம் சமயத்தில் ஃபீல் பண்ணுறீங்களா, ஐயோ கொஞ்சம் அது ஒழுங்காக யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை போன வாரம் லீவ் விட்டாங்களா, அந்த லீவ் ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? do I read all portions for the examination? 4 சாப்டர்னா 4 சாப்டரையும் படிக்கிறேன்னா, இல்லை 11வது கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை எதெல்லாம் முக்கியம்னு எனக்கு தோணுதோ அதை மட்டும் படிக்கிறேன்னா, இது போன தடவை கேட்டாங்க அதனால் இது வராது, இது வந்து வராது அப்படின்னு நீங்களே விட்டுட்டு போவீங்க. ஆனால் படுபாவி அதை தான் கேட்பாங்க. அது வந்து 11. 12, have I done something daily to improve my skills or my proficiency in language? என்னுடைய திறனை வளர்த்துக் கொள்வதற்கு தினமும் ஏதாவது செய்கிறேனா, அல்லது என்னுடைய மொழி அறிவை வளர்த்து கொள்வதற்கு ஏதாவது செய்கிறேனா? ஆமாமா இல்லையா?
இல்லை. Do I read newspapers, magazine or journal related to my study? பேப்பர்லாம் படிக்கிறது உண்டா? படிப்பீங்க. என்ன பேப்பரு? ஏதாவது ஒன்று படிங்க. Do I force myself to take time to plan? பிளான் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குவேனா? இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறேன்னா? Do I consciously set deadlines for myself? டெட்லைன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுக்குள்ளே முடிச்சிடணும், இந்த அசைன்மெண்ட்டா கார்த்தாலக்குள்ளே முடிச்சிடணும், சண்டேவா இது கார்த்தாலக்குள்ளே இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறீங்களா? ரைட். Do I visit library, book fair? காலேஜ் லைப்ரரிக்கு போகிறேன்னா திறக்கவே மாட்டாங்களா? திறக்கிறதே இல்லையா? ரைட். அடுத்தது அதுக்காக தான் கேட்டிருக்கிறாங்க. புக் ஃபேர்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க. நடக்குதா? பாண்டிச்சேரியில் நடக்குதா இல்லையா? எங்கே நடக்குது? எம்ஜி ரோட்டில் நடக்குது. என்ன எம்ஜி ரோடு பூரா பார்த்தீங்கன்னா புக் ஃபேர்னு ஒருத்தர் பேரை போட்டுக்கின்னு நடந்து போயிட்டுருக்காரு. புக் ஃபேர் வேல் சொக்கநாதன் மண்டபத்தில் நடக்குது. 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, போய் பாருங்கள். ரைட். இதில் எஸ்ஸை போட்டிருக்கிறீங்களா நோ போட்டிருக்கிறீங்களாங்கிறது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். இது எஸ்ஸாக இருந்தால் நல்லா இருக்கா நோவாக இருந்தால் நல்லா இருக்காங்கிறது யாருக்கு தெரியும்? அதுவும் உங்களுக்கு தான் தெரியும். ரைட். வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐ டிட் நாட் ஹாவ் டைம். தோற்று போனவ எல்லாருமே சொல்லக்கூடியது எனக்கு டைம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே வாழ்க்கையில் 24 மணி நேரம் தான். யாருக்கா ஜாஸ்தி இருக்கா? யாருக்கா ஜாஸ்தி இருக்கா? இல்லைங்க, அவங்க கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்களுக்கு ஒரு 26 மணி நேரம் கொடுங்க. இவங்க பிரின்சிபல் ஒரு 40 மணி நேரம் கொடுங்க. அவங்க லெக்சரர் ஒரு 30 மணி நேரம் போதும் சொல்லியிருக்காங்களா? ஆனால் அந்த 24 ஹவர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது என்ன? மற்றவன் டயத்தையும் வேஸ்ட் பண்ணாத. மற்றவன் டயத்தையும் வேஸ்ட் பண்ணாத. நாங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, திடீர்னு ஒருத்தன் வருவான். என்னடா அப்படின்னு, இண்டஸ்ட்ரீஸில் ரகுபதியை பார்க்கலான்னு வந்தேன். ஆமாம், இல்லை சரி நீ ஃப்ரீயாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்தேன். நான் சொன்னேன் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மடமாக நடத்துகிறேன் நான். யார் யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ வந்து உட்காந்து பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, மற்றவர்கள் டயத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதோட முக்கியம் என்ன தெரியுங்களா? இந்த ரெண்டை விட முக்கியம் என்ன தெரியுமா? டோன்ட் அலோ அதர்ஸ் டு வேஸ்ட் யுவர் டைம். மற்றவர்கள் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ரகுபதியை பார்க்க வந்தவர் என்னை பார்க்க வந்துட்டார். நான் என்ன பண்ணலாம்? ஃபைல்லாம் எடுத்து கட்டி வச்சுட்டு சரி வா பேசின்னு இருப்போம், நட்பு தான் முக்கியம், வேலையா முக்கியம் அப்படின்னு செய்ய முடியுமா? ஆனால் அதே சமயத்தில் அவர் என்ன சொல்ல முடியாது? போன்னு சொல்ல முடியாது. ஏன்டா வேறு வேலை இல்லை உனக்கு, நான் எவ்வளோ முக்கியமான வேலையில் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இதே சமயத்தில் அவருக்கு புரிய வைக்கணும், ஹர்ட் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறது? அந்த மாதிரி சமயத்தில் பொய்மையும் வாய்மையும் கிடைத்து புரை தீர்த்த நன்மை பயக்குமனின். பொய் சொல்லலாம், மற்றவங்களுக்கு அது நல்லது பண்ணுறதுன்னாக்க. அதை கண்ணதாசன் அவருடைய ஒரு ப்ரோக்ராமில் சொல்லுவார். அவர் பொய் சொல்லலாம் எப்போ? மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கும்போது. ஒருத்தன் குடிச்சிட்டு அவன் ஒய்ஃபை வெட்டுறதுக்காக ஓடிறான். அவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க, அண்ணா இது மாதிரி வராரு என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சரி நீ இந்த பக்கம் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவர் வந்து கேட்குறாரு, இந்த பக்கம் ஒரு பொண்ணு போச்சா அப்படின்னுட்டுன்னு. இவர் என்ன சொல்லணும்? போலி இப்படி இல்லை போனாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பக்கத்தை காமிச்சிங்கனாக்கா நீங்கள் சொல்கிறது பொய் உயிரை காக்குது. ஆனால் அதே சமயத்தில் நான் காந்தியவாதி ஆயிற்றே, பொய் சொல்லலாமா? ஆமாம், வந்தாள், இந்த பக்கம்தான் போனாள், இந்த அருவாள் போதுமா, இதோட பெரிய அருவாள் எடுத்துன்னு போறியா அப்படின்னு சொன்னால் ஒரு கொலை விழும். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, நல்ல வேலை வந்துடா நீ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து வந்துருந்தேன்னு வச்சுக்க,
மீட்டிங் கிளம்பியிருப்பேன் நான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 மினிட்ஸில் சொல்கிறத சொல்லிட்டு போன்னு அர்த்தம். 2 மினிட்ஸில் சொல்கிறத சொல்லிட்டு போன்னு அர்த்தம். ரைட். இப்போ இந்த குரூப்பில் எல்லாருமே வந்து என்ன உங்கள் பிரான்ச் வைஸ் உட்காந்துருக்குறீங்களா? கலந்து உட்காந்துருக்குறீங்களா? டீம் பிரிச்சுருவோமா? பிரிச்சே ஆகணும். ரைட். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஆ, பழைய பாட்டு. அந்த பாட்டுக்கு முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய விஷயந்தான். யார் ஜாஸ்தி செய்கிறாங்கன்னு பார்க்கணும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்லாருமே பாட போகிறோம். அந்த அஹா இருக்கு பாரு, அது எவ்வளோ ஜாஸ்தி செய்கிறோங்கிறது தான் முக்கியம். சரியா? கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். சொல்லுங்க திருப்பியும். சொல்லிட்டே வாங்க. திருப்பி நல்ல சத்தமா சொல்லுப்பா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னாக்க எப்பெல்லாம் வந்து வர சொல்கிறேனோ இந்த பாட்டை தான் பாட போகிறீங்க. எவ்வளோ நாள் நீங்கள் ஜாஸ்தி செய்கிறீங்க எதை, அதான் முக்கியம். ரைட். Time is deadly when you are sad. Deadly na artham mosamaana artham. Time is fast when you are late. Yeah, nee late aagana ade fast aagudhu artham. When you wait, time is very slow. Every time is determined by your feelings and your psychological conditions and not by God. So, அப்போ அந்த டைம்லேயே நம்ம அடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது do today what you must do today. இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்னைக்கே செஞ்சிரு. அப்போ இன்னைக்கு என்ன செய்யணும்னு எப்போ முடிவு பண்ணுவே நீ? முதல் நாள் நைட்டே பண்ணிடு. இங்கே யார் நல்லா தமிழ் படிப்பீங்க? படி. அந்த கேள்வியை படிச்சுட்டு பதில படி. எதுவும் வெற்றி பெற நேரம் காலம் சரியா இருக்கணும் என்கிறார்களே ஏன்? சார்லஸ் காப்னு ஒரு ஜப்பானிய தொழிலதிபருக்கு தன் சார்லஸ் ஸ்காப்னு ஒரு ஜப்பானிய தொழிலதிபருக்கு தன் கம்பெனி சரியாக நிர்வகிக்கப்படலை, வேலைகள் குறித்தபடி நடக்கலைன்னு ஒரு சந்தேகம் வந்து ஈவினிங்கில் இருந்து நேர எவிலிங்கிற நேர நிர்வாகியை சந்தித்து யோசனை கேட்டார். அவரும் சில குறிப்புகளை சொன்னார். அதாவது மறுநாள் எந்தெந்த வேலைகளை எந்தெந்த வரிசையில் செய்யலாம் என்பது பற்றி முந்தைய நாளே ஒரு பட்டியல் போட்டுக்கொள்ளவும். அதன்படி வரிசை தவறாமல் மலமளவென்று வேலையை தொடங்குங்கள். குறிப்பிட்ட வேலைகளை எல்லாம் முடிக்க வேண்டுமே என்ற தவிப்பு வேண்டாம். ஆனால் சுறுசுறுப்பாக நேரத்தை பற்றி கவலைப்படாமல் வீணாக்காமல் செயல்படுங்கள். அன்று மாலையே மீண்டும் புதிதாக மறுநாள் வேலைக்கான பட்டியலை போடுங்கள். அன்று நடக்காத வேலையையும் சேர்த்து எது இதில் முக்கியம் என்று முடிவு செய்து மறுநாள் வேலைக்கான பட்டியல் போடுங்கள். இதுவே புது வேகத்துடன் உங்கள் கம்பெனியை இயங்கச் செய்யும் என்றார். அதுக்கு தொழிலதிபர், உங்கள் யோசனைக்கு எவ்வளவு ஃபீஸ் தர வேண்டும் என்று கேட்க, என்னோட எந்த ஆலோசனைப்படி 6 வாரங்கள் கம்பெனி நடத்துங்கள். அதிகப்படியாக எவ்வளவு லாபம் வருதோ அதில் பாதியை எனக்கு ஃபீஸாக தாருங்கள்னு சொல்லிட்டார். அந்த கணக்குப்படி $1,00,000 யோசனை சொன்னவருக்கு ஃபீஸாக வந்தது. நல்லா படிச்சாங்களா?
வேம்பு கம். வாழ்த்துக்கள். ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்க இந்த இதில்? ஒரு நாளும் ஒரு பட்டியல் போட்டுக்கொள்ளுங்கள். அப்போ ஸ்டார்ட் யுவர் டே வித் ஏ டு டூ லிஸ்ட்னு சொல்லுவாங்க. என்ன லிஸ்ட் அது? டு டூ லிஸ்ட். என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிட்டியா? இப்போ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த புக்கோ அந்த நோட் புக்கோ இல்லை அந்த பேப்பரோ உங்ககிட்ட இருக்கணும். சார் நோட் பண்ணியிருக்கிறேன் சார், வீட்டில் இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த லிஸ்ட்டில் பண்ணும்போது எதெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் எழுது. இது கஷ்டமாக செய்ய வேணான்னு விட்டுறக்கூடாது. அதில் முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் எது முக்கியம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஃபீஸ் பே பண்ணணும், அதுக்கு பணம் ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பணம் ட்ரா பண்ணுறது ஃபஸ்ட்டு, ஃபீஸ் பே பண்ணுறது செகண்டு. அப்போ என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து ப்ரையாரிட்டி வச்சுக்குங்க. லிஸ்ட்டு எழுதிட்டீங்க, அதில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ரெண்டாவது என்ன செய்யணும், மூணாவது என்ன செய்யணுங்கிற லிஸ்ட் எடுத்து எழுதுக்குங்க. இப்போ இன்றைக்கி லாஸ்ட் டே தட் அந்த அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும்னா அதான் ஃபஸ்ட்டு இல்லையா? வேறு இது வந்து ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அது செகண்டு. இதை பைண்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தேர்டு. அப்போ அந்த லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, உங்கள் கூடயே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நோட் புக் வந்து நான் எங்கே போகிறேன்னா என் கூட வரும். இந்த நோட் புக்கில் தான் எழுதி வச்சுருப்பேன் நான் என்னென்ன செய்ய வேண்டியது. அதுதான் டு டூ லிஸ்ட். அந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிங்க. ஒரு வேலையாக முடிச்சிட்டிங்களா, அடிச்சுட்டு வாங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது, ஐயோ இன்னும் 4 இருக்கே, இன்னும் 3 இருக்கேன்னு தவிக்கக்கூடாது. ஏன்னா பதறும் காரியம் சிதறும். அதனால் இப்போ இதுவாகாதீங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்கள். 7 வேலை போட்டிருக்கிறோம், 5 தான் செஞ்சுருக்கிறோம், ஏன் 2 செய்யலை? இது செய்யாததுக்கு நான் காரணமா இல்லை மற்றவர்கள் காரணமா? சில சமயத்தில் நீங்கள் யாரையாவது போய் பார்க்கணுன்றதுக்காக போயிருப்பீங்க, அந்த சமயத்தில் அவங்க இல்லை. அதனால் என்ன சொல்லக்கூடாது, சார் நான் லிஸ்ட்டில் போட்டேன் அதனால் அவசியம் நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்ல முடியாது நீ அவங்கள. அப்போ இந்த மாதிரி நீ செஞ்சே அப்படின்னு சொன்ன உனக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லை 48 மணி நேரம் கிடைக்கும். ஏன்? நீ உன்னுடைய லிஸ்ட்டு போட்டுட்ட, அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்ட. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, டூ டுடே வாட் யூ மஸ்ட் டூ டுடே. இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட் பண்ணி போட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ பக்காவாக போகும். எனக்கு ஐ ஹேட் அ வெரி சீனியர் ஆஃபீஸர், இப்போ மிஸ்டர் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அவர் தான் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து இது பண்ணார். ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, காரத்தால் வந்த உடனே முரளி பேப்பர் இருக்கா அப்படிம்பார். இருக்குது சார் அப்படின்னு கொஞ்சம் நோட் பண்ணிங்களேன் அப்படிம்பார். கடைன்னு சொல்லுவார். இது 2 நாளைக்கு நமக்கு வேலையாக இருக்கும். ஒன்றும் அவசரம் இல்லை, சாயங்காலத்துக்குள்ளே முடித்தா போகிறோம்பார். எத்தனை நாள் வேலையை? 2 நாள் வேலையை. இருந்தாலும் நம்ம சொல்லிட்டாரு அப்படிங்கிறத அதை வந்து செய்ய ஆரம்பித்து நம்ம வேலை செய்கிற இதில் வந்து அந்த ஸ்பீடு வந்துருச்சு. இது வந்து கண்டிப்பாக செய்யலாங்க. இது ஸ்டூடெண்ட் லெவலில் தான் செய்யலாம், ஆஃபீஸர் லெவலில் தான் செய்யலாம், அவங்க லெவலில் தான் செய்யலாங்கிறதே கிடையாது. இட் கேன் பி டன் பை எவரிபடி. இதை நீங்கள் செஞ்சுட்டு, சார் இது சக்ஸஸ் ஆகலை சார் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். சொல்லவே முடியாது. இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அதை பிடிக்க முடியும். டூ டுடே வாட் யூ மஸ்ட் டூ டுடே. டூ டுடே வாட் யூ கேன் டூ டுமாரோ. நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை கூட நீங்கள் இன்றைக்கி செஞ்சிடலாம். எப்போ இந்த லிஸ்ட் பண்ணி வச்சுட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, டைம் இருக்குதா, ரைட், நாளைக்கு செய்ய வேண்டியதில்லை, இன்றைக்கே செஞ்சிடலாம். கடைசியாக என்ன சொல்கிறாங்க, நெவர் டூ டுடே வாட் யூ மஸ்ட் ஹவ் டன் எஸ்டர்டே. நேற்று என்ன செய்யணுமோ அதை உட்காந்து இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்காத. நமக்கு என்ன பிடிக்காதுன்னா, அந்த பழையது சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. நேற்று சாப்பாடு மீந்து போச்சு, 2 இட்லி மீந்து போச்சு சாப்பிட்றியானா, சூடாக தான் வேணும் கேட்குறோம்ல. அப்போ சுட சுட வேலையை செய்யணும் இல்லையா? சுட சுட வேலையை செய்யும்போது தான் ஞாபகம் வருது, சூடாக இருக்கும்போது தான் டீயும் சாப்பிட்ணும். வில் பிரேக் ஃபார் டீ, 15 மினிட்ஸில் கம் பேக், வி கண்டினியூ. ஓகே, ரைட். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா,
5 நிமிஷம் தான் சார் போகலான்னு பார்த்தேன் சார் நான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது எப்படியே 1 மணி நேரம் இழுத்துடுது. அது வழுத்துது. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், போய் பார்த்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன தெரியலன்னா, we are not time conscious. டைம் கான்ஷியஸ்னா என்ன? 5 நிமிஷம்னா 5 நிமிஷம்தான். இப்போ கடிகாரத்தை பார்க்காத நம்மளால் டைம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ கடிகாரத்தை பார்க்காத இப்போ 1 நிமிஷங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? 60 செகண்ட்ஸ். 60 செகண்ட்ஸுங்கிறது தெரியும். அது 60 செகண்ட்ஸ் எது வரைக்கும் தெரியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் த மொமெண்ட் ஐ சே க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை முடிக்கிங்க. ஸ்டார்ட்னு சொல்கிறேன், அந்த டயத்தை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. 1 நிமிஷம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ரைட் ஹேண்டை தூக்குங்க. கிளியராக சொல்கிறேன்னா, க்ளோஸ் யுவர் ஐஸ்னா க்ளோஸ் யுவர் ஐஸ். மற்றவங்க கண் மூடிருக்காங்களா, நீங்கள் பார்க்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். க்ளோஸ் யுவர் ஐஸ்னா க்ளோஸ் யுவர் ஐஸ். ஸ்டார்ட்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. எப்போ கை தூக்க போகிறீங்க? 1 நிமிஷம் முடிஞ்சிடுதுன்னு உங்களுக்கு தோணும் போது. கண்ணை திறக்காதீங்க, கையை இறக்காதீங்க. செய்யலாமா? எவ்ரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இப்போலேருந்து 1 நிமிஷம் முடிஞ்சிடுதுன்னு நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ என்ன பண்ண போகிறீங்க? ரைட் ஹேண்டை தூக்க போகிறீங்க. Come. ரைட். இது வரைக்கும் கை தூக்காதவங்க முழிச்சுங்க. தூக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹேண்ட்ஸ் டவுன். வேம்பு 20 செகண்டு 1 நிமிஷம் இல்லை. 20 செகண்ட்லேயே நீ தூக்கிட்ட கையை. அப்புறம் இங்கே யாரோ ரைட் 30 செகண்டில் தூக்கிட்டேன். 35 6 பேர், 40 8 பேர், 50 7 பேர், 60 7 பேர், 75 4 பேர் அப்படின்னு வருது. அது ஏன் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, கரெக்டாக 60 செகண்டுங்கிறது முடியாது. மேபி 55 இருக்கலாம், அல்ல 65 இருக்கலாம், 70 இருக்கலாம், அதை பற்றி கிடையாது. நமக்கு ப்ராப்ளமே என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, கம் நமக்கு ப்ராப்ளமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லை. கிரேசி மோகன் ஒரு படத்தில் சொல்லுவார், வெயிட் a minute for 5 minutes அப்படிம்பாரு. வெயிட் a minute for 5 minutes. 1 minute 5 minutes தெரியல. ஸோ நான் உங்களுக்கு காலையிலே சொன்ன மாதிரி, if it is going to be 10 rupees, it is 10 rupees. If it is going to be for 10 minutes, it is not 10 minutes. அப்போ 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார், வரேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் திரும்பி வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு அர்த்தம். அது 2 நிமிஷமாகவும் இருக்கலாம், 20 நிமிஷமாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, we don't value our time.
அப்போ நம்ம எப்போ பண்ண பார்ப்போம், எப்போ நம்ம வந்து டைம் இப்போ இது பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிறது தெரியும் போது தான். இப்போது காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரியும்ல, ரைட், வெரி குட். சமயத்தில் நம்மளே எழுந்திரிப்போம், சமயத்தில் அலாரம் அடிக்கும், இல்லாட்டா அம்மா அடிப்பாங்க, ஏஞ்சி தொலையாண்டி எவ்வளோ நாள் தான் தூங்குற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏந்திரிக்கிற டைம் தெரிஞ்சிடுச்சு, காலேஜுக்கு வர டைம் நமக்கு தெரியுது. அந்த காலையிலேருந்து கிளம்புறது, ஏந்திரிக்கிறதுலேருந்து காலேஜுக்கு வர வரைக்கும் எவரி 15 மினிட்ஸ் நம்ம என்ன செய்கிறோங்கிறது நமக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, காலையில் ஏந்திரிக்கிற டயத்தை போட்டுக்குங்க. 6 இருக்கலாம், 5:30 இருக்கலாம், 7:30 இருக்கலாம், 8 இருக்கலாம். இல்லை இங்கே வந்து தான் சார் முழிச்சுக்கிறேன், நான் அப்படியே தூக்கத்திலே நடந்து வர்றது தான் சார் அப்படின்னு சொன்னீங்கனாலும் பரவாயில்ல. அது எது வேக்கப் டைம். காலேஜ் ரீச் பண்ணுறது என்ன டைம், எவரி 15 மினிட்ஸ் என்ன செய்கிறீங்கிறத எழுதணும். என்ன 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பெரிய ப்ராக்கெட் ஒன்று போட்டு ஸ்டார்டிங் அண்ட் ரீச்சிங் காலேஜ்னு போடக்கூடாது. போட்டலாமா? ஸ்டார்ட், டூ, ரைட், எவரி 15 மினிட்ஸ்ப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீ சரி என்ன எழுதிருக்க படி. நீ நான் மார்னிங் 7 o'clock தான் எழுந்துப்பேன். 7 to 7:15 கண்டிப்பாக வீட்டில் பெருக்கணும், இல்லைன்னா அவங்க என்னை பெருக்கிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 7:15 to 7:35 பாத்திரம் துலக்கணும், இல்லைன்னா எங்கள் அப்பா என்னை துலக்கிடுவார். அடுத்தது 7:35 to 8 o'clock கண்டிப்பாக லஞ்ச் ரெடி பண்ணணும். 8 to 8:15 குளிக்கணும், அது செய்வேன் நான் கண்டிப்பாக. 8:15 to 8:30 கிளம்புவேன், கொஞ்சம் டச்சப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் காலேஜ் கிளம்பி வந்துடுவேன், இல்லைன்னா நம்ம தலையிலே எல்லா வேலையும் கட்டிடுவாங்க. உருட்டுருவேன் போ. 7 to 7:15 வந்து குளிக்கணும். ரொம்ப வருத்தமாக சொல்கிறேன். 7:15 to 7:30 குளிக்கணும். இல்லை சார், லேட் ஆகும்ல சார் குளிக்கிறது. நீ என்ன வீடு பூரா குளிப்பாட்டுவா? நீ மாடு கீடு குளிப்பாட்டுறியா? நீ தானே குளிக்கிற, அதுக்கு 1/2 மணி நேரமாக குளிக்கிற. சரி சரி ரைட்டு. 7:30 to 7:45 டிவி பார்ப்பேன். 7:40 to 8 டிவி பார்ப்பேன். 8 to 8:15 வந்து கிளம்புவேன். 8:15 8:30 to 85 சாப்பிடுவேன். 85 வீட்டுக்கு வந்துடுவேன். நீ வீட்டுக்கு வந்துடுவியா காலேஜுக்கு வந்துடுவியானா தெரில. வாங்க நேரு இருப்போம். 5:30க்கு எழுந்திரிப்பேன் சார். 5:30 மணிக்கு எழுந்திரிப்பேன் சார். ஏஞ்சி 6:15 வரைக்கும் கோலம் போடுவேன் சார். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் வீடு பெருக்கி பாத்திரம் கழுவுறதுக்கு. அப்புறம் 6:30க்கு அடுப்பு பற்ற வச்சுன்னா 7:30 7:45க்கு முடிப்பேன் சார். பசங்க இருந்தாங்கன்னா பசங்களை கிளப்பணும், அப்படி இல்லாட்டினா நாங்கள் கிளம்பி வருவோம் சார். பசங்க இருந்தாங்கன்னாக்கா தம்பி பசங்க சார், நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி சார். குட் 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 குட். பசங்க இருந்தால் அவங்களுக்கு பேக் பண்ணி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் சார். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துடுவோம் சார். வெரி குட் வெரி குட். இதில் எழுதினதில் ஓரளவுக்கு நான் அப்படியே சுற்றி வந்து பார்க்கும்போது எல்லாருமே உண்மையை தான் எழுதியிருக்கிறீங்க. ஏன்னா யாருமே கார்த்தால படிப்பேங்கிறது எழுதவே இல்லை. ஏன்னா நீங்கள் பண்ணலங்கிறது தெரியும். எக்ஸாம் சமயத்தில் படிக்கிறது பேர் படிப்பு இல்லை. அது எப்போதுமே இருக்கணும். அது ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, how many of you feel சார் காலையில் ஏந்திரிக்கணும்னு தான் சார் ஆசைப்பட்றேன், ஒரு 6 மணிக்கெல்லாம் ஏந்திரிக்கணும்னு தான் சார் தோணுது, ஆனால் ஏந்திரிக்க முடியல? எத்தனை பேருக்கு? நான் ஏந்திரிக்கணும்னு ஆசைப்படுறதே இல்லை இல்லையா? ஆசைப்பட்டு முடியாதவங்கள தானே கேட்டீங்க. நான் ஏந்திரிக்கிறதே வந்து 7:30 மணிக்கு ஏந்திரிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்ஸ் யூ ஹவ் கமிட்டட் டு யுவர் செல்ஃப், அதாவது நான் காலையில் 6 மணிக்கு ஏந்திரிக்கணும், 5:30 மணிக்கு ஏந்திரிக்கணும், 5:45 மணிக்கு ஏந்திரிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா,
பிலீவ் இட் ஆர் நாட், யூ கேன் கெட் அப். ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நான் ஆஃபீஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அஃப்கோர்ஸ் தட் இஸ் 3 years பேக், இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் சாட்டர்டே சண்டேலாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டு நைட்டு பூரா ட்ராவல் பண்ணிட்டு போவோம். காலையில் ஒரு 4 மணிக்கு இல்லை 4:30 மணிக்கு வீட்டுக்கு போனால் கூட வழக்கமாக எழுந்திரிக்கிற 5:30 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். அவங்க வீட்டில் கூட சொல்லுவாங்க, இப்போ தானே வந்தீங்க, எதுக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னா, இல்லை அந்த டைம் எழுந்திரிச்சிடுவேன். வாக்கிங் போகிறது, சைக்கிளிங் போகிறது, அது கிளம்பிடுவேன். அது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, யுவர் பாடி இஸ் கண்டிஷன்டு. இதுக்கு நீங்கள் வந்து அலாமத்துக்கு தேவையில்லை, இல்லை ஆளை விட்டு எழுப்பணுன்றது தேவையில்லை. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அலாரம் அடிக்கிறதுக்கு வச்சுக்குவோம். அது 5:30 மணிக்கு அடித்த உடனே அலாரத்தை அடிப்போம், நின்றுடும். அதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் ஏன்ச்சா என்ன ஏந்திரிக்கலன்னா என்ன. ஆனால் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அப்படி பார்த்துட்டு ஐயோ மணி 7 ஆச்சான்னு அறக்க பறக்க இது பண்ணி முடிஞ்சால் குளிக்கிறது, முடியலனாக்கா வந்துடுறது. வீட்டில் பார்த்துக்க, ஆஃபீஸில் பார்த்து, ஐ மீன் காலேஜில் பார்த்துக்கலாம், என்ன கேட்க போகிறாங்க குளிச்சியா இல்லையான்ட்டுன்னு. நோ. அப்போ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்ஸ் உங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மைண்டு சொல்லுது ஏஞ்சிக்க மணி 5:30 ஆகிடுத்து இல்லை 6 ஆகிடுதுன்னு சொல்லுது. ஆனால் பாடி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பரவாயில்ல கொஞ்ச நேரம் தூங்கலாமே, இப்போ என்ன இப்போ எழுதி ஏஞ்சி என்ன வெட்டி முறிக்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்குங்க, மைண்டுக்கும் பாடிக்கும் எப்பெல்லாம் கான்ஃப்ளிக்ட் வருதோ பாடி தான் ஜெயிக்கும், மைண்டு தோற்று போகும். மைண்டு தோற்று போகும். அதாவது மைண்டு சொல்லுது இல்லையா ஏந்திரின்னு சொல்லிட்டுன்னு, அதை பாடி கேட்காது. அதை தான் பாரதியார் சொல்லிடுவார், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழிவது எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அப்படின்ட்டுன்னு. அப்போ எப்போ வந்து மைண்டு சொல்கிறத பாடி கேட்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாருக்கு கேட்கலைங்கிறது முக்கியம். ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன் கேள்விப்பட்டிருப்பீங்க, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள். அந்த குழந்தைங்களுக்கு தான் மைண்டுக்கும் பாடிக்கும் கண்ட்ரோல் இருக்காது. அது என்ன ஆசைப்படும், எடுக்கணும்னு ஆசைப்படும், ஆனால் பொத்துன்னு கீழே போடும். ஏன்? கண்ட்ரோல் இல்லை. அப்போ எப்பெல்லாம் மைண்டு சொல்லி நீங்கள் பாடி கேட்கலையோ அப்போல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க, ஆம் ஐ எ ஸ்பாஸ்டிக் சைல்டு, நான் ஒரு வளர்ச்சி குன்றிய குழந்தையா? இல்லை. அப்போ இல்லைன்னாக்கா என்ன பண்ணி ஆகணும், மைண்டு சொல்கிறத கேட்டாகணும். நிறைய சமயத்தில் நம்ம பண்ணுற தப்பே அதுதான். காலையில் 7 மணிக்கு எழுந்திரிக்கிறது, 7:15 மணிக்கு எழுந்திரிக்கிறது, 8 மணிக்கு எழுந்திரிக்கிறது, ஏஞ்சி டிவி பார்க்குறது. Once you have something important to be done அப்படின்னு சொன்னால் that should be done. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் கடைசி சமயத்தில் வந்து அறக்க பறக்க ஏதோ ஒன்று கிறுக்கி தள்ளித்தை விட்டுட்டு பண்ணும்போது ஒரு இடத்துலையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு எக்ஸாம் போதும் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ ஒழுங்காக படிக்கலையே. இந்த ஒழுங்காக படிக்கலையேன்னு ஒரு இடத்துலையும் ஃபீல் பண்ணுறீங்களே ஒழிய அதற்கான மாற்று ஏற்பாடு அதற்கான கரெக்டிவ் மெஷர்ஸை நீங்கள் செய்கிறதில்லை. அங்கே தான் வி மிஸ். இப்போ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இட்ஸ் நாட் ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராம், இட் இஸ் ஏ வே ஆஃப் லைஃப். இது வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஆனால் அந்த வாழ்க்கையை மாற்றக்கூடியதுங்கிறத யார் முடிவு பண்ணிக்கணும்? நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நாங்கன்னு சொல்லாத, நான் சொல்லு. சொன்னேன்னா ஐ திங்க் நான் போன ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, நான் தான் சொல்லணும் மொழிய நாங்கன்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்போ நான் வந்து மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ரைட், நாளைக்கு இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, என்னால் 6 மணிக்கு எழுந்திரிக்க முடியுமா? முடியும். அப்போ என்ன பண்ணி ஆகணும்? நைட்டு வேலையோடு படுக்கணும். ராத்திரி 12 மணி வரைக்கும் சாட்டிங் பண்ணிகிட்டு இருந்துட்டு, இல்லை டிவி பார்த்துட்டு இருந்துட்டு, இல்லை அந்த மொபைலில் நோண்டிக்கிட்டு இருந்துட்டு, நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அந்த மொபைலை நைட்டு பூரா பார்த்துட்ருக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கண்ணு வீணாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ரேடியேஷன் அப்படி இருக்கும். இது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பேர் என்ன? கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய கொழுப்பு. நீங்கள் அந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் குழந்தை பிறக்கும்போது உங்கள் குழந்தைய என்ன சொல்ல முடியாது, மொபைல் பார்க்காதேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் செய்கிறது தான் செய்யும், நீங்கள் சொல்கிறத செய்யாது. நீங்கள் செய்கிறது என்ன?
மொபைலை பார்க்குறது. சொல்கிறது என்ன? பார்க்காதே அப்படின்ட்டு. ஸோ therefore decide yourself whether am I doing the right thing. Am I doing the right thing? சரியா? ரைட். இப்போ அடுத்து என்ன இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சம் ஆஃப் யூ ஆர் கெட்டிங் டயர்ட். களைப்பு வந்துடுது. ஏன் களைப்பு வருது? அதிகமாக வேலை செஞ்சால் களைப்பு வருது. அப்புறம் இன்வால்மெண்ட் இல்லைன்னா களைப்பு வருது. அப்புறம் ஸ்வேதா, சரியான தூக்கம் இல்லைன்னா களைப்பு வருது. உட்காந்து பேச எந்திரிக்க வேண்டாம். why you are getting tired? சரியான உணவு இல்லைன்னாக்க வருது. வெரி குட். அப்புறம் களைப்பே வராதா எனக்கு? சும்மா இருந்தாலே டயர்ட் ஆகும். எனக்கு பண்ருட்டியில் இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். உட்காந்துட்டு இருப்பான் காலையில். என்னடா நான் டீ சாப்பிட்டேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்பான். டீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான். ஏன்னா டீ சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமான ஜாப் இல்லை. நாட்டிலே ஒரு 15-20 பேர் தான் செஞ்சுருக்கிறாங்க. அல்லையுமா ஒருத்தன். ஞாபகம் வச்சுங்க நண்பர்களே, சிநேகிதிகளே, நமக்கு களைப்பு ஏற்படுவது செய்யும் வேலைகளால் அல்ல, செய்ய வேண்டிய வேலைகளால். நீங்கள் ஒரு தடவையும் பார்த்துட்டு ஐயோ, இப்போ இவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பீயிங் எ மேரிட் விமன் அப்படி பார்ப்பாங்க. அந்த சிங்க் பூரா பாத்திரம் கிடக்கும். ஐயோ இவ்வளோ தீர்ந்து வைக்கணுமா? அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டு வச்சது இருக்கும் இல்லையா? அப்போ அந்த சமயத்தில் உங்கள் பையனோ பொண்ணோ வந்து இது பண்ணிட்டு ஏதாவது கேட்டாங்கன்னாக்கா உங்களுக்கு சொல்கிறதுக்கு மைண்ட் இருக்குமா? இருக்காது. ஸோ அப்போ நம்ம டயர்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காரணம் தான். அப்போ ஆஸ் எ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு இப்போ களைப்பு வருது. படிக்கிறது, நிறைய படிக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த நோட் புக் எடுத்து இல்லை அந்த புக்கை எடுத்து இப்படி பரட்டுறீங்க. ஐயோ 170 பக்கமா? 170 பக்கமா? மத்தியானம் படிக்கலாம். எடுத்து வச்சாச்சா? மத்தியானம் சாப்பிட்டுட்டு திறக்கிறீங்க. இப்போ தானே சாப்பிட்டோம், அதுக்குள்ளேயா படிக்கணும்? சாயங்காலம் படிக்கலாம். சாயங்காலம் என்ன பண்ணுறோம்? இந்த படம் நான் நேரவே பார்க்கணும்னு நினச்சேன், அப்போ நமக்கு முடியல, இப்போ போட்டுறாங்க, பார்த்துருவோம். 10 மணி இருக்கும் படம் பார்த்தாச்சு. படம் பார்த்து டயர்ட் ஆகிடுவோம், அதனால் படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு தடவையும் புக்கை எடுக்கிறீங்களே வழியே நீங்கள் படிக்கலை. அப்போ உங்களை மலைப்பு ஏற்படுவது எது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 170 பக்கம். 170 பக்கம். அப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ரைட், டெய்லி படிக்கணும்னு சொல்லுவோம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு இது என்ன அப்படின்னாக்க, கிளாஸ் நடத்தும் போது முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுத்து பாருங்கள். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணி பாருங்கள். ஏதோ அவர் எடுத்துகிட்டு இருக்காரு, அவர் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கட்டோங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காதீங்க. நீங்கள் நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நோட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் என்ன எடுத்துருக்குறாங்கன்ட்டு. தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் திங். இன்னொரு முக்கியமான என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 170 பக்கத்தை பார்த்து மிரளாதீங்க. இப்போ நீங்கள் படிக்க போகிறது 170 பக்கமா இல்லை அது ஒரு பக்கமா? ஒரு பக்கம் தானே. அந்த ஒரு பக்கத்தை பாருங்கள். 169 பக்கத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா எலிஃபண்ட் டெக்னிக்னு வாங்க. எலிஃபண்ட் டெக்னிக்னா என்ன? ஒரு யானையே கூட நீங்கள் சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு யானையை சாப்பிட்லான்னா சார் அவ்வளோ பெரிய வாயா சார் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ அந்த யானையை வாய்க்குள்ளே போட்டு முழுங்குவா சொன்னாங்க? யானையை சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஸோ இட்ஸ் எ பிக் டாஸ்க். அப்போ அந்த பிக் டாஸ்க்கை என்ன பண்ண போகிறீங்க? சின்ன சின்ன டாஸ்க்காக பிரிச்சுக்க போகிறீங்க. உங்களுக்கு திருப்பதி லட்டு பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்காதா? ஏன்? ஐயோ நீ லட்டு சாப்பிட்டு பாரு, அப்புறமா ஸ்வீட் சாப்பிட்றியான்றதை பார்ப்போம்.
திருப்பதி லட்டுங்கிறது எதுக்காக சொல்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட டேஸ்ட்டு தனி. சாதாரண லட்டு மாதிரி இருக்காது, அதோடைய டேஸ்ட்டு தனி. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிட்டு வந்துருக்கிறாரு, இப்போ ஜோதி முருகன் போயிட்டு வந்துருக்கிறாரு, வந்துட்டு சார் அண்ணா இப்போ இது போயிட்டு வந்தேன் லட்டு நாங்கன்னு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ. ஜோதி முருகனையும் பிடிக்கும், திருப்பதி லட்டையும் பிடிக்கும். ஆக நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த லட்டை அப்படியே வாயில் போட்டுக்க மாட்டேன். சொல்லுவேண்ணா ஜோதி முழுக முடியலடான்னு சொல்கிறேன் நான் அவர்கிட்ட. அப்போ என்ன வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த லட்டை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவீங்க. பைட் டு தி எக்ஸ்டென்ட் யூ கேன் chew. எவ்வளவு உங்களால் சுவைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கடித்து கொள்ளுங்கள். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு பக்கத்தை படிக்க போகிறேன். இப்போ எத்தனை பக்கம் இருக்குது, 169 பக்கம் இருக்குது. இன்றைக்கி கார்த்தால 10 பக்கம் படிச்சுட்டேன், எவ்வளவு இருக்குது, 160 இருக்குது. மத்தியானம் 10 பக்கம் படிச்சிட்டேன், 150 இருக்குது. இப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு லேடி சொன்னாங்களா, நான் வந்து ஐ ஆம் கோயிங் டு வாக் லண்டன் டு நியூயார்க், லண்டன்லேருந்து நியூயார்க் வரைக்கும் நடந்து போகிறேன் அப்படின்னாங்களாம். அவங்களுக்கு 80-85 வயசு இருக்கும். பத்திரிகை நிருபர்கள்லாம் கேட்டாங்க, எப்படிங்க உங்களால் முடியும், எப்படிங்க உங்களால் முடியும், எப்படிங்க உங்களால் முடியும் அப்படின்ட்டுன்னு. என்ன பதில் சொன்னாங்க, ஐ ஆம் கோயிங் டு டேக் ஒன் ஸ்டெப் அட் எ டைம், ஐ ஆம் கோயிங் டு டேக் ஒன் ஸ்டெப் அட் எ டைம். ஒரு அடியாக வச்சுக்க போகிறேன். சிநேகிதிகளே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு நெடும் பயணமும் ஒரு சிறு காலடியிலிருந்து தான் பிறக்கிறது. எந்த ஒரு நெடும் பயணமும் ஒரு சிறு காலடியிலிருந்து தான் பிறக்கிறது. நான் இங்கே இருந்து ஆஸ்திரேலியா போகணுன்னு ஆசைப்பட்டேன்னா என்ன பண்ணி ஆகணும், ஃபஸ்ட்டு இந்த ரூமை விட்டு வெளில வரணும். ஆஸ்திரேலியா போனோன்னு சொன்னீங்கன்னா இந்த ரூமை நீங்கள் ஆஸ்திரேலியான்னு ஆகினீங்கன்னா நீங்கள் போயிடலாம். ஆஸ்திரேலியா போயிட்டாச்சு சார்ன்னு சொல்லிட்டு. ஆக என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எடுத்த உடனே பார்த்து மலைச்சு போகாதீங்க. எந்த ஒரு பெரிய வேலையும் பார்த்து மலைச்சு போகாதீங்க. ஹவு மெனி ஆஃப் யூ நோ அபவுட் ராகுல் டிராவிட்? அவர் பேர் என்ன, அவருக்கு பேர் ராகுல் டிராவிடுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, நிக்நேம்மா த வால் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அவரை அவுட் பண்ண முடியாது. த வால் ஆஃப் இந்தியா. அப்போ அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு தடவை, சார் எதிர் சைடு 600 ரன் அடிக்கிறாங்க, 550 ரன் அடிக்கிறாங்க, 700 ரன் அடிக்கிறாங்க, நீங்கள் பொறுமையாக விளையாடுறீங்களே, எப்படி சார் உங்களால் முடியுது, எப்படி அந்த டென்ஷன் இல்லாத விளையாடுறீங்க? அப்போ அவர் சொன்னார், எதிர் சைடு 600 ரன் அடித்தாங்கன்னா எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இப்போ போலிங் போடுறாங்களே, இந்த பாலை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தான் நான் பார்த்துட்டு இருப்பேன் ஒழிய 600 ரன் அடிக்கணுங்கிறது என்னுடைய இலக்கு இல்லை. இந்த பாலை ஃபேஸ் பண்ணணும், இந்த ஓவரை ஃபேஸ் பண்ணணும், இந்த மணி நேரத்தை ஃபேஸ் பண்ணணும், இந்த செஷனை ஃபேஸ் பண்ணணும். அப்படியே நீங்கள் நின்றுட்டு விளையாடிட்டு இருக்கும்போது ரன் வந்துடும். நீங்கள் எதிர் சைடு 600 ரன் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அடிக்கும்போது வேகமாக அடிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வேகமாக போய் 600 ரன்னுக்கு விழும், 6 ரன்னுக்கு தான் விழும் மேக்ஸிமம். ஸோ therefore don't panic by seeing the number of pages that you have to read. அவ்வளோ பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. இப்போ என்ன பண்ணணும், வாட் இஸ் டு பி டன் நவ், வாட் இஸ் டு பி டன் நவ். டென்ஷன் ஆகக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து எப்போதுமே வந்து ஒரு பரபரப்பாகவே இருப்பாங்க. நாங்கள் ஒரு குரூப்பாக குற்றாலம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஒரு 4-5 பேர் இது பண்ணோம். அதில் இன்னொருத்தர் சொன்னார், சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு சொன்னார், அவரையும் அழிச்சிக்கலாமான்னு. சரி வாங்க, காரில் தானே போகிறேன், போய்க்கலாம் அப்படின்ட்டு. அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 மாதத்தில் பிறந்த 7.5, எல்லாத்துக்கும் அவசரம். இங்கேருந்தே இப்போ கிளம்பும்போதே சார் சீக்கிரம் போனோம் சார். ஏங்க அப்படின்னா, இல்லை சார் போனால் இது பண்ணால் தான் இப்போ அருவியில் குளிக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. குற்றாலம் போய் இது ரூமில் இறங்கின உடனே சார் சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாற்றிங்க சார், இது அருவிக்கு போகலாம். அருவியில் போய் குளிச்சுட்டே இருக்கும்போதே சார் சீக்கிரம் வாங்க சார், அந்த இட்லி கடை மூடிடுவோம், அங்கே சூப்பராக இருக்கும் இட்லி அப்படின்னாரு. அவசரமாக குளிச்சு இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சார் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பால் கடை ஒன்று இருக்குது, அவங்க 9 மணிக்கு மூடுவான், சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னாரு. பால் சாப்பிட்டுட்டு ரூமில் வந்தோன்னே அப்பாட நிம்மதியாக இருக்குது. இதுக்கு பாண்டிச்சேரியிலே இருந்துருக்கலாமே, நீ எங்கேயாவது ஒரு இடத்துலையா நீ சந்தோஷமாக இருந்தியா? ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ண, குற்றாலம் போனேன். குற்றாலம் வந்த உடனே என்ன பண்ணேன், குளிக்கணும். குளிக்கும்போது இட்லி சாப்பிடும்போது பால் சாப்பிடும்போது தூங்கணும்.
ஸோ இந்த மாதிரி ஆளுங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்போதுமே பரபரப்பாக இருப்பாங்க. தே cannot என்ஜாய் லைஃப். தே cannot என்ஜாய் லைஃப். அப்போ அந்த ஒரு பரபரப்பு இல்லாத என்ன பண்ணி ஆகணும்? யூ ஹாவ் டு லிவ் திஸ் மொமெண்ட். யூ ஹாவ் டு லிவ் திஸ் மொமெண்ட். எதிர்காலத்துக்கும் போகாதீங்க, கடந்த காலத்தையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த டைமை உங்களால் என்ஜாய் பண்ண முடியுதா? இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது யோசிக்கக்கூடாது, எத்தனை மணிக்கு முடிப்பார் இவர், என்னமோ சொல்லிகிட்டே இருக்கிறாரே ஒழிய நல்லா தான் இருக்குது, ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்குமான்னு தெரியல, நாளையிலேருந்து செய்ய போகிறோமா இல்லையான்னு தெரியல, 12:45 முடிப்பாரா இல்லை 1 மணிக்கு முடிப்பாரா? அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? எதிர்காலத்துக்கு போயிட்டுருங்க. போன தடவை எடுத்தது அது இப்படி எடுத்தாரே, கடந்த காலத்துக்கு போகிறீங்க. அப்போது எப்போ உங்களால் என்ஜாய் பண்ண முடியும்? உங்களால் நிகழ்காலத்தில் இருக்கும்போது தான் என்ஜாய் பண்ண முடியும். அப்போ நிகழ்காலத்தில் இருக்கும்போது என்ஜாய் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, எதை நான் இப்பொழுது செய்ய வேண்டும்? வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஜாப் தட் ஐ ஹாவ் டு டூ நவ்? அது பார்க்கலாமா?
வீடியோவிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோங்கிறத யார் சொல்கிறீங்க? கம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு சாண்டை போட்டிருந்தாங்க. அதுக்கு சாண்டு கீழே அதோட மீனிங்ஸும் கொடுத்துருந்தாங்க. சாண்ட் என்ன அப்படின்னா நம்ம தேவையில்லாத யூஸ் பண்ணக்கூடிய அன்வான்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது லைக் ஃபோனு, அதுக்கப்புறம் டிவி, இது எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்று வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குட்டி குட்டியாக அந்த கல் மாதிரி இருந்துச்சு, கூழாங்கல். அது வந்து நம்மளோட லைஃபோட இம்பார்ட்டண்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டண்ட் திங்ஸ்னால் நம்மளோட ஜாப், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடீஸ், இது எல்லாத்தையும் சொல்லுது. அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ராக்ஸ், பெரிய பெரிய கல். அது வந்து என்னென்னா நம்மளோட முக்கியமான நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நம்மளோட ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த், இது எல்லாமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஜாரில் அவர் என்ன ஃபில் பண்ணார்னா சாண்டு வந்து முதல்ல அடியில் ஃபுல்லாக வந்து கொட்டிட்டார். அது வந்து நம்மளோட அன்வான்ட் திங்ஸ், இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ், அது எல்லாத்தையும் வந்து இது சொல்கிறாங்க. செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூழாங்கல் வந்து ஃபில் ஆச்சு. பட் வந்து அது வந்து நம்மளோட லைஃபோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ஜாபு, கெரியர், அதுக்கப்புறம் இது நமக்கு இல்லைன்னா நமக்கு சாப்பாடு கிடையாது. ஸோ அது கன்ஃபார்மாக நமக்கு செகண்ட் இது வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். தேர்ட் தான் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஜாப் அதெல்லாம் வரும். எஸ், இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து ராக்கை வந்து ஃபில் பண்ணவே முடியல, பாதியில் நின்றுடுச்சு. பாதி கூட இல்லை, 4 கல் தான் போட்டாங்க உள்ள, அதுலேயே நின்றுடுச்சு. இதே வந்து அடுத்த ஸ்டெப்பில் அவர் என்ன பண்ணியிருந்தார்னா, ஃபஸ்ட்டு ராக்கை ஃபில் பண்ணிட்டார். ஜார் ஃபுல்லாக இதை ஃபில் பண்ணிவிட்டு, அது வந்து என்னென்னா நம்மளோட லைஃபோட இம்பார்ட்டன்ட் திங்ஸை வந்து முதல்ல நம்ம எடுத்துகிட்டு போய் ஃபில் பண்ணும்போது நம்ம லைஃப்க்கு, அதாவது அந்த ஜார் வந்து நம்மளோட லைஃபாக அதை எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஜாரில் வந்து அந்த கூழாங்கல் அந்த ராக்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா செகண்டு நமக்கு லிட்டில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணார். தேர்டு, அதாவது நம்மளுக்கு அன்வான்டாக இருக்கக்கூடிய இது யூஸ் பண்ண முடியும், சரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சாண்டு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி மொத்தத்தில் நம்ம லைஃப்பை வந்து ஒரு ஷெட்யூலாக ஃபில் பண்ணி அந்த ஜாரை காட்டினார். அது ஜார் ஃபுல்லாக வந்து ஃபில்லாக இருந்துச்சு செகண்ட் ஒனில். ஸோ வந்து இந்த வீடியோ மூலயமா நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இப்படி தான் நம்ம லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், அண்ட் ஷெட்யூல் வந்து இப்படி தான் நம்ம வச்சுக்கணுன்றது தெரிஞ்சது. தேங்க்யூ. யார் தெரியுதா? காமராஜ். பிடிக்குமா? ரைட், கிரேட். எடுத்துட்டா தம்பி? ரைட். ஸோ இப்போ அவங்க சொன்னதை கொஞ்சம் ஆம்ப்ளிஃபை பண்ணி சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஜார் தான் நம்ம லைஃபு. அதில் நீங்கள் மண்ணை கொட்டி ரொப்பலாம், கூழாங்கல்ல கொட்டி ரொப்பலாம், பாறையை கொட்டி ரொப்பலாம், ரொம்பிடும். ஆனால் அது நிறைவாக இருக்குமா? ஜாரு நிறைஞ்சிரும், ஆனால் அது நிறைவாக இருக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எதை வச்சு ஃபஸ்ட்டு நிரப்பணும்? பாறை, அதாவது முக்கியமான திங்ஸை ஃபஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரையாரிட்டி கூழாங்கல், தேர்டு ப்ரையாரிட்டி சாண்டு. அது நீங்கள் போட்டாலும் சரி தான், போடலாலும் சரி, உங்கள் லைஃப் கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். அப்போ செகண்ட் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மண் மீந்து போச்சு, என்ன போட்டிருக்காங்க, ஹூ கேர்ஸ், அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபோனு அது இதுலேயே நம்ம சோஷியல் நெட்வொர்க்கிங்லேயே நம்ம லைஃப்பை முடிச்சிடுறோம். முடிக்கும்போது இம்பார்ட்டண்ட் திங்ஸை நம்மளால் செய்ய முடியல. அப்போ அந்த வீடியோவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நீதி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எது முக்கியமோ அதை ஃபஸ்ட்டு செய்ய. இந்த மாதிரி சில்லற வேலையை செஞ்சு உன்னுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணிக்காத. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை வந்து சொல்லுவாங்க, வாழ்வதில் பொருள் வேண்டும், வாழ்வதற்கும் பொருள் வேண்டும், வாழ்வதற்கும் பொருள் வேணும். there should be some meaning in your life. அப்போ அந்த மீனிங்கை கொடுக்கறதோ கொடுக்காத இருக்கிறதோ நீங்கள் தான். வேற ஒருத்தர் வந்து உங்கள் லைஃபுக்கு மீனிங் கொடுக்க முடியாது. somebody cannot live for you.
யூ ஹாவ் டு லிவ் யுவர் லைஃப். அப்போ என்னுடைய லைஃப்பை நான் வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி வாழணும் என்னால்? தேர் ஷுட் பி சம் மீனிங் இன் இட். அப்போ என்னால் இம்பார்ட்டண்ட் ஒர்க்கை ஃபஸ்ட்டு முடிக்கிறேன், அதுக்கப்புறம் லெஸ் இம்பார்ட்டண்ட் ஒர்க் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் லீஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒர்க் எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், நான் உங்களுடைய டேபிளில் ஒரு டு டூ லிஸ்ட்டு போட்டுக்குங்க. அந்த டு டூ லிஸ்ட்டில் எது ப்ரையாரிட்டிங்கிறத பாருங்கள். அந்த ப்ரையாரிட்டியை பார்த்துட்டு அதுக்கடுத்து லெஸ் ப்ரையாரிட்டிக்கு போங்க, அதுக்கப்புறம் லீஸ்ட் ப்ரையாரிட்டிக்கு போங்க. அப்போ நான் இது வரைக்கும் நான் எப்படி இருந்துகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லீஸ்ட் ப்ரையாரிட்டியை ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருக்கிறேன், அதுக்கப்புறம் தான் கூழாங்கல்ல போட்டிருக்கிறேன், அதுக்கப்புறம் பாறையை போட்டிருக்கிறேன். பாறையை போடும்போது என்ன ஆகுது, என்னால் 2-3க்கு மேலே போட முடியல, பாக்கி இருக்கிறதெல்லாம் அப்படியே நின்று போயிடுச்சு. அப்போது எப்படி நான் முடிக்க போகிறேன்? என்னுடைய டைத்தை நான் யூஸ் பண்ணுறேன்னா ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? யூஸ் பண்ணும்போது பர்பஸ் இருக்கு, ஸ்பெண்ட் பண்ணும்போது பர்பஸ் இல்லை. சும்மா உட்காந்து பார்த்துட்டே இருக்கீங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த சேனல் போட மாட்டான், அந்த சேனல் போடலாம், அந்த சேனல் போட மாட்டான், அதில் போட்டுருக்கான், எது போட மாட்டான், இன்னைக்கு போட்டுருக்கான், அந்த கண்ணழகி அப்படிதான் என்ன நேற்று பாத்தியே, சரி நேற்று பாத்தியே, அதே பரவாயில்ல. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வேற ஒன்றும் இம்பார்ட்டண்டா தெரியல. அது இம்பார்ட்டண்டா தெரியலங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். Love the people who treat you right. உன்னை யார் சரியா நடத்துறாங்களோ அவங்க பேர்ல அன்பா இரு. Pray for the ones who don't. உங்ககிட்ட அன்பா இல்லாதவங்களுக்காக நீ என்ன பண்ணிக்க, ப்ரே பண்ணிக்க. என்ன அவங்க நல்லா. ஸோ இந்த ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னா உன்னால என்ன பண்ண முடியும், லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். லைஃபை உன்னால இந்த செஷனை பற்றி ஏதாவது நம்ம ஃபீட்பேக் வேண்டாம், ஃபீட்பேக் நம்ம பார்த்துக்கலாம். இதை பற்றி ஏதாவது கேட்கணும் இருக்கா? ஒன்று ரைட். அப்போ நோட்புக்கெல்லாம் சேனல் வைங்க, எழுதிங்க. என்சாச்சா எல்லாரும் என்சாச்சா? சேர்ந்து பாடலாமா? சாப்பாட்டுக்கு தானே போகிறோம், லஞ்சுக்கு தானே போகிறோம். ரைட், சேர்ந்து பாடணும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். இதுவே எனக்கு போதும். Thank you. Right. So we break for lunch. இந்த ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். ரைட். ஃபஸ்ட் இயரில் இருக்கும்போது நீங்கள் வந்திருந்தீங்க. ஆனால் நான் ஃபஸ்ட் இயரில் இருக்கும்போது 7 o'clock தான் நானும் எழுந்திரிச்சேன். அப்போ நீங்கள் சொன்னது கொஞ்சம் யூஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் ஃபோனு யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்பயும் நான் ஒரு 1/2 hour பார்க்கணுன்னு நினைக்கிறது 1 மணி நேரம் ஆகிடுது. அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் சார். ஓகே ஓகே ரைட் ரைட். வாழ்த்துக்கள். எந்த பக்கத்துலேருந்து? குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஃபர்ஸ்ட் நமக்கு சார் சொன்னாங்க நம்ம எந்த இதெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. நானும் இதெல்லாம் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். படிக்கணும்னு நினைப்பேன், காலைல எழுந்திரிச்சு என்னால் எந்திரிக்கவே முடியாது. இனிமேல் டைம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுவேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். இனிமேல் சார் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நல்லா படிப்பேன். லைஃப்பில் ஒரு நல்ல லெவலுக்கு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸும் போவாங்க, நம்புகிறேன். எல்லாருமே கண்டிப்பாக போவீங்கல்ல?
தேங்க்யூ சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள்.